இஸ்லாமே கொலை செய்யவில்லை. என்ன நடைபெறுகின்றது? பல் ஆனால் ரஃபஅஹுல்லாஹு இலைஹி, அல்லாஹ் அவரே தன்னளவில் உயர்த்தினான். மிக பெரும் பாதுகாப்பான சலாமத்தி அப்போதான் இருக்க வேண்டும். அதை பற்றி ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒன்றுமே சொல்லவில்லை. சும்மா பேசளவில் பிறந்ததிலிருந்து இறந்தது வரை என்று நாம் சொல்வதே போன்று ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், பிறந்ததிலிருந்து இறந்தது வரை எனக்கு இறைவனுடைய சலாமத்து கிடைத்திருக்கின்றது என்று. அவ்வாறன்று ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்விடம் இருந்து கிடைத்திருக்கும் மிக பெரும் சலாமத்தி அந்த சிலுவை சம்பவத்தில் இருந்து காப்பாற்றப்பட்டதாகும். ஆனால் ஒரு அக்ஷரம் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு சொல்லவில்லை. இதை நீங்கள் தயவு செய்து திருக்குர்ஆனின் அடிப்படையில் எனக்கு பதில் தர வேண்டும். ஏன் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த சிலுவை சம்பவத்தை பற்றி கூறவில்லை? எல்லா மனிதர்களுக்கு இருக்கத்தான் செய்கின்றது. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யௌம ஸலாம் அலைஹி யௌம வலிதா யௌம யமூது வ யுஹ்யா ஃபீஹா தஹ்யூனா வ ஃபீஹா தமூதுனா வ மின்ஹா துக்ரஜ். ஒவ்வொரு மனிதனுடைய 3 தசை. அதில் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பார்ப்பட்டதாக இல்லை, யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் பார்ப்பட்டதாக இல்லை, நாங்களும் இல்லை, நீங்களும் இல்லை. மனிதர்கள் என்றால் இந்த பூமியில் உங்களுடைய ஹயாத்தும் மௌத்தும் இருக்க வேண்டும். அதே போன்று ஹயாத்திலும் மௌத்திலும் ஹஷரிலும் அல்லாஹ்வுடைய சலாமத் எனக்கு கிடைத்திருக்கின்றது ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் மிக பெரும் சலாமத்தியாக இருக்கக்கூடிய அந்த காலம் யூதர்களில் இருந்து காப்பாற்றப்பட்ட அந்த காலமாகும். இன்று வரை 2000 வருடங்களாக அல்லாஹ்வினால் காப்பாற்றப்பட்டு வாழ்ந்து இருக்கிறார்கள். அதை பற்றி ஏன் சொல்லவில்லை? இந்த குர்ஆன் இறங்கி இருக்கின்றது ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறகு. ஏன் சொல்லவில்லை அதை பற்றி? ஆகவே ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லாததை அவர்களுக்காக வக்காலத் பண்ணி நீங்க சொல்லாதீங்க. அடுத்து இப்ப மனிதன் என்ற முறையில் நான் உங்கள் முன்னால் வைத்திருக்கின்றேன். ஃபீஹா தஹ்யௌனா வ ஃபீஹா தமூதுன வ மின்ஹா துக்ரஜூன். நாங்கள் நிரூபித்து காட்டியிருக்கின்றோம் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி என்று, ஒரு மனிதர் என்ற முறையில் எவ்வாறு இந்த பூமியுடன் எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் எவராலும் வாழ இயலாதோ, என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கூட இயலாது என்று சொல்லி இருக்கிறார்கள். ஒரு மனிதர் என்ற முறையில் இந்த வானத்துடன் பூமியுடன் தொடர்பு இல்லாமல் வானத்தினால் போக இயலும் என்று சொல்ல இயலாது சொல்லியிருக்கார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவே ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு மனிதரே தான் என்பதற்கு திருக்குர்ஆனில் கிடைக்கும் அந்த சான்றுகளில் ஒன்று. அவர் மனிதர் என்றால் அல்லாஹ் மனிதர்களுக்கு அவர் சட்டம் வைத்திருக்கிறார். அந்த சட்டத்திற்கு அப்பாற்பட்ட ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இல்லை. அல்லாஹு ஹலககும் மின் லூஃபின், அல்லாஹ் உங்களை படைத்திருக்கின்றான் பலவீனமான தன்மையில் இருந்து. சும்ம ஜஅல மின் பாதி லூஃபின் குவத்தன், பலவீனமான தன்மையில் இருந்தும் வலிமை பெற்ற தன்மைக்கு அல்லாஹ் வாக்கினான். அதாவது சிறு குழந்தை நிலைமையிலிருந்தும் அல்லாஹ் வாலிபராக நல்ல குவத்துடன் நல்ல வலிவுடன் அல்லாஹ் வாக்கினான். சும்ம ஜஅலமின் பாதி குவத்தன் லூஃபன், அதற்கு பிறகு இந்த லூஃபில் இருந்தும் இந்த குவத்தில் இருந்தும் லூஃபின் பக்கம் வலிமை தன்மையில் இருந்து வாலிபத்தன்மையில் இருந்து மனிதனை அல்லாஹ் ஆக்கின்றான் லோஃபின் பக்கம், பலவீனமான தன்மையின் பக்கம், முதுமையின் பக்கம். அடுத்து கூறுகின்றான் இதெல்லாம் மனிதர்களுக்காக. வல்லாஹு ஹலககும், அல்லாஹ் உங்களை படைத்தான். சும்ம யதவஃபாகும், பிறகு உங்களுக்கு வஃபாத் தருவான், மரணம் தருவான். இங்கே தவஃபா தான் முழுமையான உங்களை ஏற்றுக்கொள்வது பொருள் இல்லை. ஜிஸ்முடன் ரூஹுடன் ஏற்றுக்கொள்வது பொறுப்பு இல்லை, பொருள் இல்லை. வல்லாஹு ஹலககும், அல்லாஹ் உங்களை படைத்திருக்கின்றான். யதவஃபாகும், சும்ம யதவஃபாது, பிறகு அல்லாஹ் வஃபாத் செய்வான். நமக்கு நாம் எல்லாம் மறிக்கக்கூடியவங்க. நிச்சயமா நாம் நீங்களும் இந்த ஜிஸ்முடன் இல்லை, ஜிஸ்ம் எங்கே இருக்கும்? புதைக்கப்படும். ரூஹு வேலை போய் செய்யும். வமின்கும் மையுரத்து இலா ஆறுதலில் உமரே, உங்களில் இருந்து சிலர் மிகவும் மோசமான முதுமைக்கு செல்லப்படுவார்கள். எப்படிப்பட்ட நிலைமை? லிகை லா யஅலம பாத இல்மின் ஷையா, லா யஅலம பாத இல்மின் ஷையா, எல்லாம் தெரிந்ததற்கு பிறகும் தெரியாத நிலைமை ஆகிவிடுவார்கள். எங்களுடைய கேள்வி, ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மனிதரா இல்லையா? மனிதர் தான். வல்லாஹு ஹலககும் சும்ம யதவஃபாகும் இடையில்
வமின்கும் மன் யுரத்து இலா அர்தலில் உமர். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு 2000 வருடம் என்றால் அவர் திரும்பி வரும்போது எப்படி இருக்கும்? அதே 33 வயதா? ஒரு பட்டாண்டினம் ஒருவர் கேட்டார், உங்களுக்கு என்ன வயது என்று. 40 வயது. ஆமா, ஒரு 10 வருடம் முன்னால் உங்களோட வயது கேட்ட போது நீங்கள் 40 தானே சொன்னீங்க, இப்போது 40 சொல்றீங்க. ஆமா, நான் பட்டான் போய் சொல்ல மாட்டேன். 10 வருடத்துக்கு முன்னால் சொன்ன போது கேட்ட போது நான் 40 தான் சொன்னேன். இப்போது 40 தான் சொல்றேன். 10 வருடத்துக்கு பிறகு கேட்கிறாலும் நான் 40 தான் சொல்லுவேன். ஏன்னா பட்டான் சூட் நீ போல்தான். இந்த நிலைமை இருக்கக்கூடாது. 2000 வருடங்களுக்கு முன் ஏற்றி செல்லப்பட்ட போது 33 வயது, திரும்பி வரும்போது 33 வயது. இது எந்த சட்டத்தின் அடிப்படையில் எங்கெல்லாம் கூறியிருக்கின்றான்? ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு மனிதர் என்றால் நிச்சயமா ஒரு மனிதர், ஒரு ரசூல். இந்த முறையில் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு மனிதர் என்றால் 2000 வருடங்களாக இந்த பூமியுடன் இந்த தொடர்பு இல்லாமல் வாழ்கிறார்கள் என்றால் அவர் மனிதர் இல்லை என்று சொல்ல வேண்டும். அவர் மனிதர் என்றால் சும்மா வமின்கும் மன் யுரத்து இலா அர்தலில் உமர் லிகைலா யஅலம் பஅத இல்மி ஷைஆ என்ற நிலைமைக்கு ஆளாக இருக்க வேண்டும். 2000 வருடங்களுக்கு பிறகு வந்தா அந்த 2000 வருடங்களுக்கு பிறகு உள்ள ஒரு 80, 90, 100 வயதிலே லிகைலா யஅலம் பஅத இல்மி ஷைஆ என்ற நிலைமைக்கு ஆளாகும் போது 2000 வருடம் வயதான ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்ய முடியும்? எந்த இடத்திலே போய் பன்றிய கொல்லுவாங்க, எங்கெங்கெல்லாம் போய் சிலுவை அறுத்து விடுவாங்க. கொஞ்சம் சற்று சிந்தனை செய்து பாருங்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாமிடம் உங்களுக்கு அன்பு, நேசம், மஹப்பத் இருக்கலாம், ஏற்றுக்கொள்வேன். ஆனால் எந்த இடத்தில் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்புள்ள சகோதரர்களே, நான் அடிக்கடி ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு நேசம் காரணமா தான் சொல்றேன். எந்த இடத்தில் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகாம் அடிபடுகின்றதோ அந்த இடத்தை தான் நாம் கவனமாக கேட்க வேண்டும். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு மனிதர் அல்ல என்று நீங்கள் நிரூபித்து காட்டுங்க. ஒரு மனிதர் என்றால் நிச்சயமாக அவர் லிகைலா யஅலம் பஅத இல்மின் ஷைஆ இருக்க வேண்டும். ஏன்னா அவர் அர்தலுல் உமருக்கு போனவர்கள். அவ்வாறு இல்லை என்றால் எந்த குர்ஆனில் அல்லாஹ் வமின்கும் மன் யுரத்து இலா அர்தலில் உமர் லிகைலா யஅலம் பஅத இல்மின் ஷைஆ என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறானோ அந்த இடத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி இஸ்திஸ்னா கூற வேண்டும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்படிப்பட்டவர் இல்லை என்று நிரூபித்து காட்ட வேண்டும். ஆகவே அன்புடன் வேண்டுகின்றோம், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு மனிதர் என்றால் நிச்சயமாக அவர் இன்று உலகில் இல்லை, வானத்தில் இல்லை, அவர் மரணித்து விட்டார்கள். இல்லை உயிருடன் இருக்கிறார்கள் என்றால் அர்தலில் உமருக்கு போயிருக்கணும் 2000 வருடங்கள். ஆனால் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்படிப்பட்டவர் அல்ல என்றால் நீங்கள் சான்று எடுத்து காட்டுங்கள் திருக்குர்ஆனில் இருந்து இல்லா ஈசா அலைஹிஸ்ஸலாமே தவிர என்று. இதுதான் உங்களிடம் முன்னால் வைக்க வேண்டும் அன்புள்ள கேள்வி. இன்ஷா அல்லாஹ் அடுத்த செக்ஷன்ல நம்ம சந்திப்போம். ஓகேண்ணா? மூன்று 30 முதல் 7:30 வரை நிகழ்ச்சி. நேற்றைய 30 நிமிடங்கள் இங்கே பாக்கி இருப்பதால் இன்று மட்டும் இரவு 8 வரைக்கும் நடைபெறும். நாளை முதல் 7:30 வரை நிகழ்ச்சி நடக்கும். இதில் இடைப்பட்ட நேரத்தில் தொழுகையுடைய வக்து வந்துவிட்டால் வெளியூரிலிருந்து வந்தவர்கள் ஜம்மு செய்திருக்கிறார்கள். உள்ளூர் வாசிகள் தொழுகையுடைய வக்து வந்தவுடன் கூட்டமாக செல்லாமல் தனித்தனியாக சென்று அந்த வக்துடைய தொழுகைகளை அவர்கள் தொழுது கொள்ள வேண்டும். எனக்கு முன்னால் சென்ற அமர்விலே மௌலவி அய்யூப் அவர்களும் மௌலவி உமர் அவர்களும் ஒரு சில புதிய வாதங்களை எடுத்து வைத்து நம்முடைய பழைய வாதங்களில் சிலவற்றுக்கு விளக்கமும் கொடுத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் அவர்கள் எதையெல்லாம்
ஆதாரங்களாக எடுத்து வைத்தார்களோ அதில் பெரும்பாலானவை அவர்களுக்கு எதிரானதாக, அவர்கள் என்ன கருத்தை வலியுறுத்துவதற்காக சொன்னார்களோ அதற்கு நேர் மாற்றமான கருத்தை சொல்லக்கூடியதாக இருப்பதையும் நாம் ஐயத்திற்கிடமின்றி நிரூபித்து காட்டினோம். அதற்கு அவர்களிடமிருந்து பலவற்றுக்கு பதில் இல்லை. இப்போது அவர்கள் எடுத்து வைத்த வாதத்திலிருந்து நம்முடைய விளக்கத்தை தொடருவோம். இப்ப புதிதாக அவங்க எடுத்து வைத்த ஒரு வாதம் என்னன்னு சொன்னா, அல்லாஹு ஹலகக்கும் மின் லோஃபின், அல்லாஹ் உங்களை பலவீனத்திலிருந்து பலவீனமான நிலையில படைத்தான். சும்ம ஜஅல மின்பாதி லோஃபின் குவா, பிறகு பலவீனத்திற்கு பிறகு ஒரு பலத்தை திடகாத்திரத்தை தருகிறான். சும்ம ஜஅல மின்பாதி குவத்தின் லோஃபம் வ ஷைபா, இந்த பலமான நிலைக்கு பிறகு பலவீனத்தையும் நரையையும் முதுமையையும் ஏற்படுத்துகிறான். இந்த ஒரு ஆயத்து. அதுக்கப்புறம் இன்னொரு ஆயத்து, மின்கும் மையுரத்து இலா அறுதலில் உம்ரி, உங்களில் தள்ளாத வயது வரைக்கும் கொண்டு செல்லப்படக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். லி கைலாய் ஆலம மின்பாதி இல்மின் செய்யா, தெரிந்ததற்கு பிறகு தெரியாமல் போவதற்கு, எதையும் தெரியாமல் போவதற்காக வேண்டி, இப்படி முதுமையாய் அடைவதற்காக வேண்டி தள்ளாத வயது வரைக்கும் சிலர் இருப்பார்கள் அப்படிங்கிற வசனங்களை சொல்லி, இந்த 2 வசனத்திலிருந்தும் ஒரு வாதம் தான் எடுத்து வச்சாங்க. என்ன வாதம்? மனிதன் சொன்னா அவன் குழந்தையா இருக்கணும், பலவீனமா இருக்கணும், அப்புறமேல அவனுக்கு ஒரு இளமை வந்து பலம் வரணும், அதுக்கப்புறம் மீண்டும் வயசு போக போக பலவீனம் அடையணும், முதுமை நரை இந்த மாதிரியான எல்லாம் ஏற்படணும். ஈசா அலைஹிஸ்ஸலாமும் மனிதர் தான், இது மனிதனுடைய ஸ்டேஜ் இது. அப்ப இந்த ஸ்டேஜ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பொருந்தலைங்கிறீங்களே, 2000 வருஷத்துக்கு பிறகு வந்து 2000 வயசு உடைய ஒரு முதியவரா கற்பனை செஞ்சா அவர் எப்படி பன்றியை கொள்ளுவாரு, அவருக்கு எப்படி அங்கங்க போக முடியுமா, சிலுவை உடைக்க முடியுமா, இதெல்லாம் சரியா வருமா? 2000 வயசு தாண்டி வரும்போது 100-150 ஆடி போயிடுறானே, இந்த வார்த்தையை சொல்லாத கருத்து. இந்த கருத்துல வாதத்தை எடுத்து வச்சாங்க. இதற்கு 3 விதமான பதில்களை நம்ம சொல்லலாம். குர்ஆன்ல இருந்து தான், சொந்த அனுமானத்துல இல்ல. முதலாவதாக உஸைர் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவம் வேற ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம எடுத்து வச்சதுக்கு பதில் இல்லை. அதே நிகழ்ச்சியை இந்த விஷயத்திற்கும் நம்ம பதிலா இப்ப முதல்ல எடுத்து வைக்கிறோம். அவர்கள் 100 வயசு வரைக்கும் மயக்க நிலையில் இருந்தாங்க. 100 வயசு இல்ல, 100 வருஷம். அவரோட வயசு ஒண்ணு இருக்கும், ஒரு 40, 50, 60 வயசு, 100 வயசு இருக்கும். அன்னைக்கு வந்து அவர் மயக்க நிலையை அடைஞ்சவர் 100 வருஷத்திற்கு பிறகுதான் மயக்கத்திலிருந்து எழுந்தார். அமாத்தஹுல்லாஹு மிஅத ஆமீன், 100 ஆண்டுகள் அவர் அல்லாஹ் மௌத்தாக்கினான், அதாவது மயக்க நிலையில் வைத்தான். அவங்களும் சொன்னாங்க, நம்மளும் சொல்லிட்டாங்க. சரி, இந்த 100 வருஷம் அவர் அந்த நிலையில் இருந்திருக்காருல, இருந்தா அவருடைய வயசுல 100 கூடி போயிருக்கணும் திரும்பி எந்திரிக்கும் போது. ஏன்னா 100 வயசு 100 வருஷம் இல்ல எந்திரிக்கிறாரு, அவருடைய வயசு வந்து 100 வயசு அதிகமா போயிருக்கணும். அப்ப அதிகமா போயிருந்தா நகம் வெட்டல 100 வருஷமா, 100 வருஷம் நகம் வளர்ந்து போய் பெருசா இருக்கணும், முடிபாட்டுக்கு 100 வருஷம் அப்படி வளர்ந்து தொங்கி போயிருக்கணும் இல்லையா? 100 வருஷத்துக்கு பிறகு எந்திரிச்சிட்டு அல்லாஹ் கேட்கிறான், கம்ல பிஸ்தாண்டு, எவ்வளவு நாள் காரணம் இப்படி இருந்திருப்ப அப்படின்னு. சும்மா ஒரு நாள் அரை நாள். அவ எந்த மாற்றமும் இல்ல. அவர்கிட்ட 100 வருஷம் கழிஞ்சிருக்குது. நீங்க சொல்லக்கூடிய அந்த பலவீனம், அப்புறமேல பலம், அப்புறமேல ஒரு முதுமை, நகம் வளர்ந்து பெருசா போறது, தாடி இங்க வரைக்கும் வந்துடுறது, மீசம் மூடி போயிடுறது, இப்படி எல்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னா அதை பாப்பாரு. துணையும் 1000 ஆண்டு இருக்குமே சொல்லியிருப்பாரு அவரு. அவர் என்ன சொல்றாரு? அல்லாஹ் 100 வருஷங்கிறான். அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? என்னது கேப்பான நம்மள பிஸ்த கால அபிஸ்து யௌமன் அவ பால யௌமின், ஒரு நாள் கூட அவர் சொல்லல, சும்மா ஒரு நாள் கொஞ்ச நாள் இருக்கும் அப்படிங்கிறார். அப்ப அவர் மனிதர், உஸைர் அலைஹிஸ்ஸலாம் மனிதனுக்கு அப்பாற்பட்டவர் இல்ல, மனிதர் தான். அந்த மனிதருக்கு நீங்க சொன்னக்கூடிய இந்த பலம், அப்புறமேல பலவீனம், அப்புறமேல பலம், அப்புறமேல இது இந்த இயற்கையான முதுமை நரை அது இது ஒண்ணுமே 100 வருஷத்துல வரலையா? 100 வருஷம் ஓடி இருக்காங்க. நீங்க தானே சொன்னீங்க பொதுவான விதின்னு.
அதனால உசைர் வந்து மனிதர் இல்லைன்னு சொல்ல போறீங்களா? இனிமே மனிதர் தான். மனிதராக இருந்தும் கூட நீங்க எதை காட்டி ஈசா அலைஹிஸ்ஸலாம் மூத்துக்கு ஆதாரம் காட்டுறீங்களோ அதே காரணம். வருஷம் குறைய இருக்கலாம், 2000 இருக்கலாம், 100 இருக்கலாம். 100ங்கிற ஒரு சின்ன ஒரு காலம் கிடையாது. அப்ப 100 வருஷ காலத்தை அவர் கடந்த பிறகும் அதே மாதிரி இருந்திருக்கிறாரு. அதுக்கு இந்த உசைருக்கு 2 பதில் அவங்க சொல்லணும். நான் உசைர் எடுத்து வச்சது வேற பாயிண்ட்டுக்கு, ரிஸ்க் எல்லாம் எப்படி கொடுப்பாங்கிறதுக்கு அது வேற பாயிண்ட்டுக்கு. இப்ப நான் எடுத்து வைக்கிறது வந்து 100 ஆண்டு கழிந்தும் அவருக்கு அந்த 100 ஆண்டு என்ன முதுமை ஏற்படுத்தணுமோ அதை ஏற்படுத்தல. 100 ஆண்டுக்கு உள்ள ஒரு மாற்றம் ஏற்படணுமா இல்லையா? அது ஏற்படவில்லை என்று குர்ஆன்ல இருந்து நம்ம என்ன செஞ்சோம், எடுத்து காட்டிட்டோம். அடுத்தது வந்து மின்கும் மையுரத்து இலா அறுதலில் உம்ரி, ஒரு ஆயத்தை சொன்னாங்க. அறுதலுல் உம்ர் ஆயத்தை மின்கும் மையுரத்து இலா அறுதலில் உம்ரி, தள்ளாத வயது வரைக்கும் இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். எதுக்காக வேண்டி தள்ளாத வயது கொடுக்கப்படுதுன்னா அறிந்ததை அறியாமல் இருப்பதற்காக என்று சொல்லி அல்லாஹ் சொல்றான். இப்ப மனிதன் வாழ வாழ அவனுக்கு முதுமை வரணும். எந்த அளவுக்கு முதுமை வரணும்? முதுமை கூட 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 தெரிஞ்ச விஷயம் மறந்துகிட்டே வரணும். கடைசியில சிறு குழந்தையுடைய நிலைக்கு வந்துருவான். படுக்கையில பேழுவான், மோழுவான், இந்த மாதிரி நிலைக்கு வருவான். அப்படிங்கிற ஒரு ஆயத்தை வச்சுதான் இதை சொன்னாங்க. அந்த ஆயத்து வந்து ஒரு முழு ஆயத்து இல்ல, ஒரு பெரிய வசனத்தினுடைய ஒரு சின்ன துண்டு. பெரிய வசனத்தினுடைய ஒரு சின்ன துண்டு தான் அது. சரி, அதனால அந்த பெரிய வசனத்தை முழுசா வாசிக்கிறாங்க. முற்பகுதியெல்லாம் விட்டுவிட்டாங்க, பிற்பகுதியை மட்டும் சொன்னாங்க. முதல்ல மாதும் ஹையாவோட நிறுத்திக்கிட்டாங்க, வர்ரம்பி வாலிதத்தை சொல்லல இல்லையா? பிற்பகுதியை சேர்த்தா அர்த்தம் வேறையா போயிடுது. ஆனா இதுல முற்பகுதியை விட்டுவிட்டாங்க. முற்பகுதி சொல்லுது பாருங்க, யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இன் குன்தும் ஃபீ ரைபின் மினல் பாஸி, திரும்ப எழுப்பப்படுவதில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால், ஃபஇன்னா ஹலக்னாக்கும் மின் துராப், உங்களை மனிதர்களே கூப்பிட்டு சொல்றான், உங்களை மண்ணில் இருந்து படைத்தோம். சும்ம மின் நுத்ஃபத்தின், பிறகு விந்து துளியிலிருந்து, ஒரு ஆண் மகனிடமிருந்து புறப்படக்கூடிய விந்து துளியிலிருந்து படைத்தோம். சும்ம மின் அலக்கத்தின் சும்ம மின் முல்கத்தின், அதனுடைய ஸ்டேஜுடைய வளர்ச்சி இல்லை. அதுக்கப்புறம் இது குழந்தையாக்குறோம்லாம் சொல்லிவிட்டான். அதுக்கப்புறம் தான் எது வருது? மையுரத்து இல அறுதலில் உம்ரின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யா அய்யுஹன் நாஸ் என்று மனிதர்களை கூப்பிட்டு அல்லாஹ் சொல்றான். மனிதர்கள்ல ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஆளு, அவர் மனிதர் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவருக்கு நுத்துபா இருக்கணும். அவருக்கு நுத்துபா இருக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு வேற பதில் சொல்லுவோம். அது தெளிவா சொல்லிவிடுங்க. மனிதர்களா இருந்தால் அவர்கள் எங்க இருந்து வரணும்? நுத்துபாவில் இருந்து, விந்து துளியில் இருந்து, ஒரு ஆண் மகனிடம் இருந்து புறப்படக்கூடிய விந்து துளியில் இருந்து தான் மனிதன் வரணும். அப்ப இப்ப நீங்க சொன்னது இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு நீங்க சொன்ன மாதிரி பொருந்த மாட்டேங்குது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்து அவர் மனிதரா, அவர் தள்ளாத வயசுக்கு ஏன் வரலன்னு கேட்டீங்க. மனுஷனேன்னு தான் அல்லாஹ் கூப்பிடுறாண்டு. ஆமா, மனிதர்கள் என்ன கூப்பிடுறான்? மனிதர்களே கூப்பிட்டுட்டு சொல்றான் விந்து வேணும்ங்கிறான். விந்து இல்ல, இருந்தா இது சொல்லுங்க, இருந்தா இது வேற பயன் சொல்லுவோம். இருக்கு, அவர் தகப்பனுக்கு இந்த ஆய்க்கும் பிறந்தாருன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு உள்ள தெளிவு நம்ம தனியா பேசிக்கிடுவோம். எப்படி சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல உங்க நிலைமை. ஏன்னா 2-3 குரூப் இருக்குது, 2-3 கருத்து உங்களை நான் படிச்சிருக்கனால சொல்றேன், வேற ஒரு நூல்கள்ல. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எங்களுக்கு தெரியல. அதனால விந்து துளியில் இருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தார்னு சொல்றீங்களா, அல்லது அவர் மனிதர்ல இருந்து இல்லாதவர்னு சொல்றீங்களா? ஒரே ஆயத்துல தானே 2 விஷயமும் சொல்லப்படுது. இந்த ஒரு அடிப்படையில வச்சாலும், இந்த நீங்க எடுத்து வச்ச இந்த ஆயத்துகள், இதுக்கு முந்தி ஒரு நாள் அவங்க எடுத்து வச்சாங்க, அதையும் கூட நான் மறந்துட்டேன். ஒமன்னு அம்மிருஹூன் நக்கிசுஹு பில் ஹல்கின்னு அய்யூப் சாப் எடுத்து வச்சாங்க நேத்து. அதையும் கூட இந்த கருத்துல அவங்க எடுத்து வச்சாங்க, அதுக்கு நம்ம எதுவும் சொல்லல. ஒமன்னு அம்மிருஹூன் நக்கிசுஹு பில் ஹல்க், யாருக்கு நம்ம வாழ்நாளை கொடுக்குறோமோ அவனை வந்து இந்த படைப்புல தலைகீழா புரட்டுறோம், இப்படி போயிட்டு இருந்து இப்படி இறங்கிட்டு வந்துருவான் அப்படிங்கிற ஒரு கருத்துல ஒரு ஆயத்து இருக்குது. அதையும் சொன்னாங்க. இது எல்லாத்துக்குமே சேர்த்த பதில் 2 பதில் சொல்லியாச்சு. இன்னொரு பதில் என்ன பதில்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனால் உயர்த்தப்பட்டு உடலோடு உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள் நாங்க சொல்றோம். இந்த இறைவனுடைய புறத்துல கொண்டு போய் இருக்கும் பொழுது அங்க உள்ள நாளும் இங்க உள்ள நாளும் வேற வேற. நல்லா விளங்கிக்கணும். அல்லாஹ் சொல்றான், ஓ இன்ன யௌமன் இந்த ரப்பிக்க நேமன் ரப்பிக்க கல்வி சனத்தின் மிம்மா தவுத்தூன், உங்களுடைய இறைவனிடத்தில் ஒரு நாள் என்பது உங்களுடைய 1000 வருடங்களை போன்றது.
உங்கள்கிட்ட நீங்க 1000 வருஷம் ஆயிருச்சுன்னு சொன்னா இறைவன்ட்ட ஒரு நாள் தான் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். 2 நாள் தான் ஆயிருக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு. 2000 வருஷம் ஆகல. நம்ம அந்த நாள் வேற, அந்த நாளே வேற. அதாவது 2 நாள் தான் நாங்க நடந்திருக்கு. இன்ன யௌமன் இந்த ரப்பிக்க கல்வி சனத்தின் மிம்மா தவுதூன், நீங்கள் கணிக்கக்கூடிய 1000 வருஷத்தை போன்றதாக்கும் ரப்பிடத்தில் உள்ள ஒரு நாள் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த முதுமை ஏற்படுறதுக்கு அறிகுறியா கேட்டா கூட ஒரு காரணம் கிடைச்சு போச்சு. 3க்கு பதில் சொல்லணும். நான் சொல்லியிருக்கிற 3 சொல்லியிருக்கிறேன். 3ல 1 சொல்ற கடுக்காம இருக்கக்கூடாது. 3க்கும் பதில் சொல்லணும். உசைர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஏன் அந்த முதுமை ஏற்படல பதில் சொல்லணும். நுத்பாண்ட அதே தொடர்ல சொல்றானே அதுக்கு பதில் சொல்லணும். அடுத்தது வந்து ஹம்சீன் அல்பசனா வந்து அது இன்னொரு விஷயம். அது அவங்க எடுத்து வச்சா பாத்துக்குவோம். வச்சா இன்னும் கொஞ்சம் நல்லதுதான். அது 50000 வருஷங்கிறத எடுத்து வச்சாங்கன்னா இன்னும் நல்ல ஒரு சில தான் ஆயிருக்கு. அதை எடுத்து வச்சா பாத்துக்குவோம். இதான் இதுக்கு பொருத்தமானது. அது வேற ஒரு கருத்தை சொல்லுது. இருந்தாலும் அதை சொன்னாங்கன்னா இன்னும் கொஞ்சம் வெயிட் கொடுத்தோம். அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால இப்ப இந்த ஆயத்துக்களை கொண்டு சொன்னதும் முடிஞ்சு போச்சு. இதை வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியாது கேட்டாங்களா இல்லையா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் திரும்பி வரும்போது 33 வயசுல தான் இருப்பாரா? அப்புறம் அவங்களே ஒரு ஜோக்கெல்லாம் சொல்லிக்கிட்டாங்க. ஒப்பந்தத்துக்கு மாற்றமா என்னஞ்சாங்க, ஒரு பட்டான் ஜூட் நகி போலேகாவா சொன்னாங்களா இல்லையா? எப்ப பார்த்தாலும் வயசு கேட்கும் போது இதெல்லாம் இப்ப நிக்காது, ஒண்ணும் நிக்காது. இதெல்லாம் ஒரு சும்மா ஒரு தமாசுக்கு உள்ளது இதெல்லாம். சரி, அதனால எங்களுக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. சிரிக்கிறதுக்கு ஒரு இது வேணும் இல்லையா? அதுக்காக சொன்னீங்கன்னு வச்சுக்கிடுவோம். அதனால ஒண்ணும் இல்லை. அடுத்தது வந்து பன்றி எப்படி கொள்வார்கள், எப்படி சிலுவை உடைப்பார்கள் அப்படின்லாம் இருக்கு. அப்புறம் கேட்டாங்க, சரி ஈசாவுக்கு விதிவிலக்கு இருக்குது, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு நுத்பா விஷயத்துல விதிவிலக்கு இருக்குது என்று சொன்னார்களே, ஆனால் அது அவங்க சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது தெரியுமா? அவங்களே சொல்லி இருக்கிறாங்க, அதே இடத்திலேயே ஈசாவை தவிரன்னு சொல்லணுமா. எதே இடத்துல அப்படி ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதே இடத்தில் இஸ்திஸ்னா, அதே அரபிலே சொன்னாங்க. அதே இடத்துல இஸ்திஸ்னாவையும் கூறியிருக்கணும். முதுமையான வயசுக்கு போவார்கள் இல்லா ஈசாவை தவிரண்டு அதே இடத்தில் சொல்லி இருக்கணும்னாங்க. அப்ப விந்து அவருக்கு இல்லைன்னு வேற இடத்துல நீங்க காட்டக்கூடாது. விந்து இல்லாம அவர் பிறந்தாருங்கிற வேற ஆயத்தை காட்டினீங்கன்னா நீங்க சொன்ன வாதம் தெரிய வராது. நீங்க தான் சொல்றீங்க அதே இடத்துல வரணும். அப்படித்தான் உங்க உள்ள எதிர்பார்க்குது. வேற இடத்துல நாங்க இதுல காட்டுவோம், அது ஒரு விஷயம். ஆனா நீங்க என்ன செய்வீங்க, நுத்துபா இல்லாம அவர் பிறந்தாருங்கிறதுக்கு இந்த ஆயத்தை சொல்லுது அந்த ஆயத்தை சொல்லுன்னு சொல்லக்கூடாது. அது சரியான வாதம் இல்ல. நீங்க சொன்னதுனால நான் சொல்றேன். எங்க இருந்து காட்டினாலும் ஏத்துக்கணுங்கிறாங்க, சரியான வாதம். நீங்க சொல்லி இருக்கிறீங்க இந்த இடத்துல ஈசாவுக்கு முதுமை வராதுன்னு சொன்னா இதே இடத்தில் இல்லா ஈசான்னு வந்திருக்கணும், இஸ்திஸ்னா வரணும்னு கடைசியா முடிக்கும் போது நீங்க சொல்லி இருக்கிறீர்கள். நினைவில்லாட்டாலும் நீங்க போட்டு பாத்துக்கலாம். கடைசியா முடிக்கும் போது இதான் உங்களுடைய முடிவுடைய கடைசி பாயிண்ட் அதுதான். அதனால இந்த நுத்துபாவுக்கு யாயுஹன்னா சின்னா கலக்கனாக்கும் நுத்துபத்தின் இல்லா ஈசா அந்த இடத்துல என்ன செய்யணும், விதி விலக்கு வந்திருக்கணும். அதனால அது வந்து உங்க பாயிண்ட் ஒண்ணுமே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம ஐயூமுல் சாப் அடிக்கடி சொன்னாங்க, இந்த வசன் சம்பந்தமா பேசணும்ல, வஃபாவுல இருந்து வந்துச்சா, இது கிராமர் விஷயம் இருந்தாலும் புரியுற மாதிரி சொல்றோம். இது வஃபாவுல இருந்து வந்துச்சா வஃபாவுல இருந்து வந்துச்சா, எது மூல சொல்லு அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்க ஒண்ணு சொன்னாங்க. வஃபாங்கிற மூல அர்த்தம் நாம சொன்னோம், ஒரு மூல சொல்லுல இருந்து வேற சொல்லு பிறக்குமையானால் அந்த மூலச்சொல்லுடைய அர்த்தம் எல்லாத்துலயும் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அதுக்கு அவங்க சொன்னாங்க, அதுக்கு மாற்றமான அர்த்தமே இருக்கும் சமயங்கள்ல. அதாவது இந்த அஃஅலங்கிற வசன் வந்து சல்புக்கு வருங்க. அதை அவங்க சொல்றாங்க. அப்படி இல்லைங்களா? சில ஒரு வார்த்தைய வேற ஒரு அமைப்புக்கு மாற்றும் பொழுது, உதாரணமா செய்தான் இருக்குன்னு வைங்களேன், அதை வேற ஒரு அமைப்புக்கு மாற்றும் போது செய்யலன்னு அர்த்தம் வந்துடும். அதுலயும் அந்த செயல் உணரப்படும். செய்யலன்னு இல்லைங்கிற அர்த்தம் வரும். சரி, அதுல என்ன அர்த்தம் வந்துடும், செயல் அதுல வந்து உணரப்படும். இதனால உதாரணமா எடுத்துக்கிறோமே, கருமன் நான் ஒரு வார்த்தை நான் சொன்னதே இருந்தா உங்களுக்கு பழக்கத்தாகும். கருமன்னா மதிப்பு பெற்றான்னு அர்த்தம். இது அக்கிரமேண்டு மாற்றும் போது அதுக்கு 2 அர்த்தம் கொடுக்கலாம். மதிப்பை இழந்தான்னு சொல்லிக்கலாம், மதிப்பு வந்து ஆகணும். இழந்தான்னு வேணா சொல்லிக்கலாமே தவிர சில வசனுக்கு மாற்றும் போது எதிர்மறையான அர்த்தம் வரும்னாங்க. அந்த எதிர்மறையான அர்த்தத்துல எது நிற்கும், அந்த கரும கராமத்துங்கிற அந்த மதிப்பு அதுல இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால அந்த வாதத்தை வச்சுக்கிட்டு நீங்க வஃபாவுல இருந்து எடுத்து தப்புன்னு சொன்னாங்க. அது சரியில்லாத ஒரு வாதம். அடுத்தது ஒரு ஆயத்து ஒன்று சொன்னோம். அவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் விஷயம் இருக்குல்ல, குழந்தையா இருக்கும்போது பேசணும்னு நீங்க குழந்தைன்னு சொல்ல மாட்டீங்களோ எப்படி சொல்லுவீங்க, வேண்டியில்லை. அவர் வாக்குமூலம் கொடுத்தாரு. அதுதான் பாயிண்ட். அந்த டாபிக் தனியாக வேணாலும் வச்சுக்கலாம். என்ன வாக்குமூலம் கொடுக்குறாரு, கால இன்னி அப்துல்லா
நான் அல்லாஹ்வுடைய அப்து அடியான், ஆத்தானியல் கிதாப், அல்லாஹ் எனக்கு ஒரு வேதத்தை கொடுத்திருக்கிறான், வஜாலனி நபியன் நபி ஆக்கி இருக்கிறான், வஜாலனி முபாரக்கன் ஐனமா குந்து, எங்க இருந்தாலும் என்னை வந்து பாக்கியம் பொருந்தியவனாக ஆக்கி இருக்கிறான், வௌசானி பிஸ்ஸலாத்தி வஸகாத்தி மாதும் தஹய்யா, நான் உயிரோடு இருக்கும் பொழுதும் பர்ரம்பி வாலிதத்தி, என் தாய்க்கு உதவி செய்யக்கூடிய நிலையில் இருக்கும் பொழுதும் அல்லாஹ் வந்து தொழுமாறும் ஜக்காத்து கொடுக்குமாறும் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறான், வலியுறுத்தி இருக்கிறான் அப்படிங்கிற வசனத்தை அவங்க சொன்னாங்க. அதை நாம சொன்னோம், நீங்க ஹையனோட நிறுத்திக்கிட்டீங்க, வர்ரம்பி வாலிதையும் சேருங்க. 2 ஷரத்து அல்லாஹ் போடுறான், 2 நிபந்தனை போடுறான். தொழுகையை நிலைநாட்டணும், அஸ்ஸலாத் இந்த தொழுகையை அவங்க சொன்னபடி தௌராத் தொழுகை, இன்ஜீல் தொழுகை, அந்த தொழுகையை தான், அந்த தொழுகையை தான் நிறைவேற்றணும், அந்த சக்காத்தை தான் கொடுக்கணும். எது வரைக்கும்? மாதும் ஹய்யா, உயிரோடு இருக்கிற வரைக்கும். வர்ரம்பி வாலிதத்தி, என் தாய்க்கு உதவி செய்பவனாக இருக்கும் காலம் வரைக்கும். இப்ப தாய்க்கு உதவி செய்பவனாகவும் உயிரோடு இருக்கிற காலம் வரைக்கும் தான் தொழுகையே, அந்த தொழுகையே, அந்த சக்காத், அஸ்ஸலாத் அஸ்ஸகாத் அல் வந்திருக்கு. நீங்க சொல்ற வாதம் கரெக்ட் தான், தௌராத் இன்ஜீல் தொழுகை தான். அந்த தொழுகை நிலைநாட்டுமாறு, அது வரைக்கும் தான் அந்த தொழுகை, அது வரைக்கும் அந்த தொழுகை நிலைநாட்டுமாறு அல்லாஹ் கட்டளையிட்டான்னு சொல்லி இவ்வளவு அழகான ஒரு விளக்கத்தை கொடுத்தோம். இதுக்கு 2 பேரும் பதில் சொல்லல. சொல்லாம ஐயூப் சாப் என்ன சொன்னார் தெரியுமா? இன்னி அப்துல்லா, இதெல்லாம எடுத்துக்கிறது கணக்கில்ங்கிற மாதிரி, நான் அப்துல்லாங்கிற வேற யாரும் அப்துல்லா இல்லையா கேட்கிறாரு. எதுக்கு இந்த பாயிண்ட் நம்ம எடுத்து வச்சோம்? அந்த பாயிண்ட்டுக்கு பதில் சொல்றதை விட்டுவிட்டு என்ன சொல்றாரு? கால இன்னி அப்துல்லா, அப்துல்லான்னு ஒரு சொல்லிருக்காரு, வேற யாரும் அப்துல்லா இல்லையா அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி ஆயத்தெல்லாம் எடுத்துக்க கூடாதுன்னு அர்த்தமா? இது சொல்றது வேற ஏதாவது நோக்கம் இருக்கான்னு கேளுங்க. கால இன்னி அப்துல்லான்னு அவர் சொன்னதை எடுத்து காட்டுறோம். அவர் அப்துல்லான்னு தான் சொன்ன தவிர அவரை தவிர அவர் யாரும் அப்துல்லா இல்லைன்னு சொல்லல. அவர் அப்துல்லா, அவர் கடவுள் இல்ல, அவருடைய மகன் இல்ல, அதுக்காக வேண்டி அவரே எல்லாம் சொல்ல வைக்கிறான், அவ்வளவுதான். அப்ப இன்னி அப்துல்லான்னு சொன்னதை ஒரு கிண்டல் பண்ற மாதிரி என்ன செய்யறாரு? அவர் தான் அப்துல்லான்னு வேற யாரும் அப்துல்லா இல்லையா? இது அல்லாஹ் விட்டு கேட்கிற கேள்வி மாதிரி இருக்குது. படைச்ச ரப்புல் ஆலமீன் இதை சொல்லியிருக்கிறான். நான் சொன்னேன் இன்னும் நான் வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாத்து அப்துல்லான்னு சொன்ன மாதிரியும் நீங்க கவர்மெண்ட் அப்துல்லாங்கிறிய நாங்கெல்லாம் இல்லையா அப்படின்னு கேட்ட மாதிரி இருக்கக்கூடாது. இதை என்னையும் உங்களையும் படைச்ச ரப்புல் ஆலமீன் சொல்றான். அந்த சொல்லுக்குரிய வெயிட்டை வச்சு சொல்லணும். அப்ப இந்த எதுக்கு இதை சொல்றாங்க தெரியுமா? இந்த மாதும் ஹையன் பர்ரன்ங்கிறதுக்கு பதில் இல்லாதனால அவர் மட்டும் தான் அப்துல்லாவா அப்படின்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் எடுத்துக்கிற கூடாதுங்க. அதுக்கு பல அர்த்தம் அது இருக்கு. இல்ல இது சொல்றது ஒரு நோக்கமும் இல்லை. இதுதான் அப்துல்லாவான்னு கேட்கறது எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இது பதில் இல்லை. அவரை தவிர யாரும் அப்துல்லா இல்லையான்னு சரி. அப்புறம் அவர் நபியா இருந்தார்னு சொன்னா இன்னொன்று சொல்றாரு, நம்ம பர்ரம்பி வாலிதையும் சேர்த்து பாருங்கன்னு சொல்லிட்டோம். அதை கவனிக்கலையோ என்னமோ தெரியல. இறைவன் சாத்தியமில்லாத ஒன்றை கட்டளையிடுவானா? லாய் கொல்லி புராணாயத்தை நிறைய வாசிக்கலாம், சம்பந்தத்தோட வாசிக்கணும். லாய் கொல்லி புல்லாக நப்சன் இல்லா உசாகான்னு ஒரு ஆயத்தை வாசிச்சாங்க. எந்த ஒரு ஆத்மாவுக்கும் சக்திக்கு மீறி எல்லாம் சிரமம் கொடுக்க மாட்டான். அப்ப இவருக்கு சக்தியற்ற ஒரு நிலையில இருக்கிறாரு. அப்படி இருந்தா எப்படி அந்த கடமை நிறைவேற்ற முடியும்? அப்ப அந்த தௌராத் இன்ஜீல் தொழுகை அவர் எப்படி தொழ முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாரு. நம்ம தாங்க தொழ மாட்டார்னு சொல்றோம். தொழ மாட்டார்னு எதை வச்சு சொல்றோம்? அவர் தாய்க்கு உதவி செய்யற நிலையில் இருந்தா தான் அந்த தொழுகை. இதுல ஒரு முன்னறிவிப்பு இருக்குது. தாய்க்கு உதவி செய்யற ஒரு நிலைமையிலையும் அவர் ஹயாத்தா இருப்பாரு, தாய்க்கு உதவி செய்ய முடியாத நிலையிலையும் ஒரு ஹயாத்தா இருப்பார். 2 இருக்கிறதுனாலதான் அது கவனிக்கல என்று சொன்னால், நான் சொன்னது விளங்கல என்று சொன்னா, ஏன்னா அது கண்டுக்கிறவே இல்லாதனால நான் அப்படித்தான் நினைக்க வேண்டியிருக்கு. ஒன்னும் கவனிக்காம இதை பேச்சு குறிப்பு எடுத்து இருந்திருப்பாங்க நினைக்கிறேன். அல்லது நான் சொன்னது புரியாம இருந்திருக்கலாம், நான் புரிய வைக்க தெரியல நம்ம தெரியல. அதுக்காக இன்னும் நல்லா சொல்லி போடுறேன். அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ்வுடைய கலாம்ல எதுவும் வேஸ்ட் வராது. ஒரு வார்த்தையை சும்மா போட மாட்டான். இந்த ஒரு இதுல ஹையன் வபர்ரன், ஹையனுக்கு அடுத்து பர்ரன், மாதும் ஹையன் வபர்ரன், நான் ஹையாக உயிரோடு இருக்கிற ஒரு நேரத்திலையும் வபர்ரம்பி வாலிதத்தி, என் தாயாருக்கு உதவி செய்பவனாக இருக்கும் நிலையிலையும் இருக்கும் காலமெல்லாம், மாதும் ஹயாத்தா இருக்கும் காலமெல்லாம். அப்புறம் முத்தத்த தவாமி ஹையன், மாதும் பொருள் முத்தத்த தவாமி பர்ரம்பி வாலிதத்தி, புரியும் நினைக்கிறேன். அப்ப என்னுடைய தாயாருக்கு உதவி செய்யற காலம் இருக்கிற வரைக்கும், நான் ஹயாத்தோட இருக்கிற வரைக்கும், இந்த 2 சேர்ந்து இருக்கிற வரைக்கும் தான் தொழுகை ஜக்காத்து கடமை. இது சித்திரமா இருக்கு நீங்க நினைக்கலாம். அவருக்கு அந்த நிலை ஏற்பட போகுது. தாயாருக்கு உதவி செய்ய முடியாத நிலை, அவர் போயிடுவார் மேல, தாயார் இருப்பாங்க, உதவி செய்ய முடியாது, அதனால அவர் சொல்ல மாட்டாரு. அதனால அந்த மாதிரியான 2 கண்டிஷனை சேர்த்து அல்லாஹ் சொல்றாங்கிறத கருத்துல கொள்ளாம நம்ம சொன்னதை கண்டுக்கிறாம புதுசா அதை சொல்றாங்க. எப்படி அவருக்கு எப்படி சொல்ல முடியும்? இந்த தொழுவ தொழுவாரா, அந்த தொழுவ தொழுவாராண்டு முதல் அமர்வுல உமர் அவர்கள் கேட்ட அதே கேள்விகளை எல்லாம் பதில் சொல்லி முடிச்ச பிறகு திரும்ப ஒரு தடவை அவங்க கேட்கறாங்க. அப்ப அது நம்ம சொல்றது கவனிக்கணும். நீங்க கவனம் இல்லாம இருந்தா சரியா வராது.
இப்ப நம்ம சொல்ற என்ன சொன்னோன்னு கவனிச்சிருந்தா இந்த பதில் சொல்லியிருக்க மாட்டீங்க, அல்லது கண்டுக்கிறாம போயிருக்கணும். ஆக ஒரு ஆதாரம் எடுத்து வைக்கல, நன்றி சொன்னீங்க. நீங்க எடுத்து வச்சது ஆதாரமாகி போச்சு, அதுக்கு உங்களுக்கு நன்றி. மாதும் ஹையன் பரம்பி வாலிதத்தி மல் மசீஹ் இப்னு மரியம் எடுத்து வச்சீங்க, அதுவும் ஆதாரமா போச்சு, அதுக்கு ஒரு நன்றி. அது மாதிரி லாயக்குருன்னு தாம் மாஜால்னாகும் ஜசத லாயக்குருன்னு தாம் வேண்டிங்க, அது அடிபட்டு போச்சு, அதுக்குரிய பதிலுக்கு பதில காணாம். உதயரை வச்சுலாம் சுட்டி காட்டணும், பதில காணாம், பதில் சொல்லாம இருக்கிறீங்க, ஒத்துக்கிட்டீங்க, அதுல இருந்து அதுக்கு ஒரு நன்றி. அதே மாதிரி அம்பாத்துன் கைரு ஐயாயின் மலக்கேள்வி விஷயத்தை தெளிவா ப்ரூவ் பண்ணிட்டோம். வணங்குனாங்க தான், நிச்சயமா வணங்குனாங்க, சந்தேகம் இல்லை. பிறவனு கடவுள் தான் சொன்னா, அதுலயும் சந்தேகம் இல்லைன்னு இவ்வளவு தெளிவா நாங்க நினைச்சிட்டோம், நிரூபிச்சிட்டோம். அது உங்களுக்கு ஆதாரமா இல்ல, அதுக்கு ஒரு நன்றி. அதே மாதிரி வஃபாவுக்கு நீங்க கேட்டீங்க, ஆரம்பத்தில் புதுசு புதுசாக சேர்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. முதல் கேட்டீங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்களான்னு காட்டணும். காட்டணும்னா இது அந்த வசனம் இல்லைன்னீங்க, வசனம் அதுதான் காட்டணும். உடனே என்ன செஞ்சீங்க, அது வசனம் அதான் இருந்தாலும் நான் இப்படி இருக்க கூட இப்படி இருக்கணும், வேற மாதிரி இருக்கணும்னு சொல்லி அடுத்து ஒரு கரண்டை பேசுனீங்க. எல்லாருக்கும் தெரியும், நீங்க என்னத்த பேசினாலும் இந்த கேசட்டை திரும்பி பார்க்க போறாங்க, நேரடியா இருந்து பார்த்த சாட்சிகள் இருக்காங்க, அவங்களுக்கு விளங்கு என்னடா சொல்லப்பட்டுச்சு. அது மாதிரி நம்ம கேட்க ஃபிரௌன் கடவுள்னு தன்னை சொன்னானா, நீங்க தான் கேட்டீங்க. ஆமா இலாகுன்னு சொன்னான்டோம், அவன் சொன்னா எங்களுக்கு என்ன அப்படிங்கிறீங்க. இது என்ன ஒரு முறை இருக்கு. நான் என்ன சொல்றேன், ஒரு முறையா பண்ணணும் எந்த ஒன்றையுமே. நீங்க தானே கேட்டீங்க, நாங்களா கேட்டோம். அவங்க ஃபிரௌன் ஒரு காலத்திலேயே கடவுள்னு சொன்னதே கிடையாது, அவன் ரப்புன்னு தான் சொன்னான். ரப்புக்கு வேற அர்த்தம், கடவுளுங்கிற வார்த்தை யூஸ் பண்ண கிடையாது. நீங்க என்ன சொன்னீங்க, நீங்க சொன்னதுக்கு பதில் சொன்னா அதுக்கு போய் என்ன செய்றீங்க. அவன் சொன்னா எங்களுக்கு என்ன, முதல்ல சொல்லிட்டு போறது அனரப்புக்கும் ஆளா சொன்னாங்க போது அவன் சொன்னா எங்களுக்கு என்ன நினைக்கல சொன்னானு பதில பிந்தி சொல்றோம்னு சொல்லிட்டு ஒரு நாள் பூரா யோசிச்சு பதில தயார் பண்ணிட்டு வந்தீங்க. அந்த பதிலும் சரியில்லை, அந்த பதிலும் சரியில்லைன்னு அவன் சொன்னா எங்களுக்கு என்ன அர்த்தம். இப்ப அதனால ஒரு விஷயத்தை தெளிவா ஒத்துக்குருங்க, இதுல இல்ல சரி, இதுல இல்ல இதுல இல்ல இதுல இல்லன்னு ஒத்துக்குருங்க. அல்லது எங்கள்கிட்ட இவ்வளவுதான் ஆதாரம் முடிஞ்சு போச்சு, அல்ல இன்னும் 2 ஆதாரம் இருக்க சொல்லிடுறோம், நீங்க சொல்லுங்கன்னு சொல்லுங்க. அதுதான் ஒரு பிரச்சனைக்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வரக்கூடியதா இருக்கும். அதனால இந்த மாதிரியான இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அப்புறம் அந்த டிக்ஷனரி விஷயத்தை ஒப்பந்தத்துக்கு மாற்றமா தைரியமா எடுத்து வச்சிருக்கீங்க. டிக்ஷனரி விஷயத்துக்கு ஒப்பந்தத்தில் என்ன பண்ணிருக்கிறோம், மூல நூலை கொண்டாந்து காட்டணும்னு சொல்லியிருக்கிறோம். நீங்க என்ன செய்றீங்க, அரபியில படிக்கிற மாதிரி படிக்கிறீங்க, நீங்களா செட்டப் பண்ணிக்கிட்டு படிச்சுட்டு அப்புறம் அர்த்தம் செய்றீங்க. அது உருது டிக்ஷனரி, மொத்தமா உருது டிக்ஷனரி. அதுல அரபியில நீங்களா ஒரு வார்த்தையை வாசிக்கிட்டு அப்புறம் உருதுல அர்த்தத்தை நீங்க படிக்கிறீங்க. நாங்க வாங்கி பார்க்காட்டி என்ன செய்வோம், டிக்ஷனரி நினைச்சிட்டு இருப்போம் இல்லையா. அதெல்லாம் இதெல்லாம் சரியான ஒரு முறை வேணும், எல்லாத்துக்கும் ஒரு முறை நியாயம், நம்ம இப்படி நடக்கலாமா அதெல்லாம் உணரணும். அப்புறமே டிக்ஷனரி இல்லைங்கிற கேட்டா அதனுடைய அகல ஹதீஸ்கார் வெளியிட்டார். அகல ஹதீஸ்னா எங்களுக்கு என்ன, நாங்க ஒப்பந்தத்தில் என்ன பேசணும், இதை கேட்டீங்களா இல்லையா. அகல ஹதீஸா யாரு சொன்னாலும், அபூபக்கர் சித்திக்கு சொன்னாலும் அவங்க கருத்தா இருந்தா கொண்டாந்து சொல்லாத நாங்க சொல்லியிருக்கிறோம். அகல ஹதீஸ் மொழிபெயர்த்து எங்களுக்கு என்ன, அப்ப அந்த ஒப்பந்தத்தில் பேசணுமா இல்லையா. அகல ஹதீஸ்காரங்க தான் மொழிபெயர்த்தாங்க, மொழிபெயர்ப்பை கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம், டைரக்ட் நேரடியாக நூல்கள் வரணும்னு சொல்லியிருக்கிறோம். அதுலயும் எப்படி செஞ்சுட்டீங்க. சனது கேட்டோம், இப்னு அப்பாஸ் எதுக்கு சனது இல்லாம தான் புகார்ல இருக்குது, சனது இல்லாம சொல்றீங்கன்னு கேட்டதுக்கு சனது இருக்குன்னீங்க, புகார்ல இருந்து காட்டல. உம்தத்துல் காரில சனது இருக்குன்னீங்க. சரி உம்தத்துல் காரில உள்ள சனதை சொல்லுங்கன்னோம், சொன்னீங்க. 800 வருஷத்துல ஆளுக்கு ஒரு 3-4 பேரை கொண்டாந்து சொல்றீங்க. இது சூட்டப்படி சரியில்லையே, இது சனதுரை கிதாபம் இல்லையே உம்தத்துல் காரி அப்படின்னு சொன்னா இப்ப என்ன பதில் சொல்றீங்க, அது துர்ருல் மன்சூருங்கிற கிதாபுல இருக்கிறதாக தபரியில கூறப்பட்டு தபரியில இருந்து உம்தத்துல் காரி சொன்னாருங்கிறீங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கு ஒப்பந்தத்துல, மூல நூலை கொண்டாந்து வைக்கணும் இருக்கு. தபரியில சனதை தபரியை கொண்டாந்து வைங்க, துர்ரமன்சூர்ல இருந்து கொண்டாந்து காட்டி சனதை வைங்க. அதை செய்யணுமே தவிர இதில் இப்படி சனது இருப்பதாக இந்த நூலில் கூறப்பட்டு அதுல நான் பார்த்து இந்த நூலில் இருக்கிறது இதான் சனதா, இப்படித்தான் காட்டணும். விவாதத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம், திடீர் விவாதமும் இல்லை. இது நீண்ட அவகாசம் கொடுத்து எல்லா தயாரிப்பும் பண்ணுவதற்குரிய ஏற்பாடுகளும் செஞ்சு அப்படி நடத்தப்படுற நிலையில நீங்க இப்படி நடந்தது நல்லா இல்லை. எதுக்குன்னு சொல்றேன், எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்கணும். ஒப்பந்தம் எழுதுற ஒப்பந்தம் எழுதி செய்யறோம். இல்ல திடீர்னு நம்ம கூடி எதிர்பாராத சந்திப்புல கேட்டா, திடீர்னு கேட்டா நான் என்னங்க செய்யறது, நான் என்ன ஆதாரமா கொண்டு வர முடியும், திடீர்னு கேட்கறீங்களேன்னு சொல்லலாம். இப்ப நீங்க அதுக்குரிய அனைத்து தயாரிப்புலையும் நாங்க உங்களுடைய நூல்களை எல்லாம் 3வது தலைப்புக்கு எடுத்து வைக்கிறதுக்காக வேண்டி செலவு பார்க்காம பல ஊர்களுக்கு ஆள் அனுப்பி விலைக்கு வாங்கி வச்சிருக்கிறோம். நூல்களை எல்லாம் எதுக்காக வேண்டி, எங்களுக்கு தேவையா இது, நாங்க அறவே நம்பிக்கை கொள்ளல. அது ஒரு வேற சொல்லக்கூட நல்லா இல்ல. அப்படிப்பட்ட ஒரு நூலை எடுத்து வச்சிருக்கிறோம். 3வது தலைப்புல பேசுவதற்கு நமக்கு தேவைப்படுங்கிறதுக்காக வேண்டி நாங்க அது எங்களுக்கு தேவையே இல்லைன்றா கூட இது முடிச்சோன்னு தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கூட என்ன செஞ்சிருக்கிறோம், காசை கொடுத்து வாங்கி ஒண்ணா வச்சிருக்கிறோம். பல இடத்துல முயற்சி பண்ணோம், பல ஊர்களுக்கு டெல்லி வரைக்கும் ஆட்களை அனுப்புறோம், எங்கேயாவது கிடைக்குமா இல்லையான்னு சொல்லி தெரியறதுக்காக வேண்டி. இப்படி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நாங்க இந்த நூல்களை கிடைக்கிற அளவுக்கு நினைஞ்சிருக்கிறோம், சேகரிச்சு வச்சிருக்கிறோம். அதனால நான் என்ன சொல்ல வர்றேன்னு கேட்டா, தயாரிச்சு நீங்க வரணும்.
தயாரிப்பு இல்லாம வந்துகிட்டு அந்த நூல்ல இருக்கிறதாக இந்த நூல்ல சொல்றார்கள், இந்த நூல்ல இருப்பதாக அந்த நூல்ல சொல்றார்கள். ரொம்ப வருத்தமா இருக்கு எனக்கு. என்னன்னா நம்ம எதுக்கு 9 நாள் ஒதுக்குறா சும்மா விஷயமா? எல்லாரும் வேலை வச்சு உள்ள ஆளுங்க. அது ஒரு பயனுள்ளது ஆகணும்னு சொன்னா நீங்க பயனுள்ள முறையில வாதம் நடத்துங்க. பயனற்ற முறையில நீங்க வாட்டுக்கு அதை இதை சொல்றீங்க. திடீர்னு அல்லாஹ் கேள்வி பண்ற மாதிரி நான் அப்துல்லாண்டா எனக்கு என்னங்கிறீங்க, ஃபிரௌன் சொன்னா எனக்கு என்னங்கிறீங்க. அல்லாஹ் சொல்றான் அதை, அதுல இருந்து சான்று எடுத்து காட்டுறோம். ஃபிரௌன் சொன்னா என்ன, அவர் சொன்னா என்ன அப்படிங்கிற இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு அணுகுமுறையாக எனக்கு படலை. அதனால நீங்க என்ன செய்யுங்க, இனிமேல் உள்ளதுலையாவது இனி நிறைய கொஞ்ச நேரம் நமக்கு ஏறக்குறைய 1.5 நாள் போயிடுச்சு, இன்னும் 1.5 நாள் தான் இருக்குது. இந்த 1.5 நாளுக்கு இலையாவது மக்களுக்கு பயன் தரக்கூடிய நிலையில செழிப்பெடுப்பாக அடுக்கடுக்கான ஆதாரங்கள் இருந்தால் எடுத்து வைங்க, அல்லது எங்கள்கிட்ட உள்ள உழவுதான் நீங்க நிரூபிங்க உன்னையா பார்ப்போம் அப்படின்னு சொல்லுங்க. அதான் ஒரு முறையா இருக்குமே தவிர, இல்லைன்னா இது எதுக்கு நாங்க பதில் சொல்லல, இந்த ஆயத்தை நாங்க வலியுறுத்த மாட்டோம், இதை வலியுறுத்தல இதை மட்டும் தான் வலியுறுத்துறோம் அப்படின்னா சொல்லுங்க. அதான் ஒரு முறை. எந்த ஒன்றையும் நம்ம சொல்லியிருக்கிறோம், உண்மையை ஹக்க 2 பேரும் ஒத்துக்கொள்ளணும்னு சொல்லியிருக்கிறோம். நீங்க சொன்னது கரெக்டா இருந்தா நாங்க ஒத்துக்கிற நிலையில நாங்க இருக்கிறோம். எந்த ஒன்றையும் கரெக்டா நீங்க ப்ரூவ் பண்ணா ஒத்துக்கிற தயாரா இருக்கிறோம். நீங்க கேட்ட மாதிரிலாம் நாங்க எடுத்துட்டு தர்றோம். அப்புறம் லைல கரீனாவான்னு கேட்டா எதோ பார்க்கும் பிள்ளைகள் லைல நல்லா சாவடிக்க மாட்டானான்னு கேட்டா, இந்த ஆயத்தை விட்டு என்ன செய்றீங்க, உள்ளத்தில் அமுத்த முத்துன்னு கரீனா வந்துருக்கு வேற ஆயத்தை கொண்டே காட்டுறீங்க. நான் சொன்ன எதவா பார்க்கும் பிள்ளைகள் லைல ஒரு கரீனா வாங்க, லைலுன்னு வந்தா சாவுங்கிற அர்த்தம் வைக்க முடியாதா? இரவுல சாவ மாட்டானா ஒத்தணும்னு கேட்டா, உள்ளத்தில் அமுத்த முத்துன்னு இன்னொரு ஆயத்தில் இருக்கு, அதை கொண்டாந்து கரீனா இருக்குங்கிறீங்க. இந்த ஆயத்து கேட்டா அந்த ஆயத்து கரீனா இருக்குங்கிறீங்க. இதான் பதிலா? அதனால கொஞ்சம் நியாயமா இது பண்ணுவோம், மக்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கட்டுங்கிறதா என்னுடையது. என்னடா நான் இப்ப நிறைய அலுவல்களை ஒதுக்கி நீங்களும் அப்படிதான் வந்திருப்பீங்க, நாங்கள் அப்படி வந்திருக்கிறோம், வர்றவங்களும் அப்படிதான் வந்திருக்கிறாங்க. அதனால இந்த ஹக்கு வெளிப்படுற அளவுக்கு எதுல நியாயப்படி சரி, இதுல நம்ம பாயிண்ட் சொன்ன தப்பு தான், நமக்கே தெரியும், மனசாட்சிக்கு தெரியும். இஸ்தப்தி நான் கல்பக்க கல்பட்ட கேளுன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நமக்கு தெரியும். அதனால இந்த ஆயத்துல இந்த பாயிண்ட் சொன்ன நம்ம தப்பு தான், இது தப்பு தான் விளங்கும், பதில் சொல்ல முடியாதுல இருந்து விளங்கும். அதனால அந்த மாதிரி அடிப்படையில் அணுகுமுறையை கை கொண்டாதான் இது ஒரு அழகான ஒரு முடிவு நோக்கி நம்ம செல்ல முடியும் என்று கூறிக்கொண்டு எனக்குரிய நேரம் முடிந்து விட்டு தான் பேசுகிறேன். திருக்குரான் தமிழாக்கம் தயாராகிவிட்டது. 8வது பதிப்பு. அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குரான் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மோன் பப்ளிகேஷன்ஸ், நம்பர் 83/3, மூர் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. अस्सलाम वालेकुम। अस्सलामुअलैकुम। இல்லை சொல்கிறாங்க, டைம் ஒரு நிமிஷம் இருக்கு. வணக்கலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அதாவது அஹ்மதியா ஜமாத்தின் சார்பாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்பதற்கு ஆதாரமாக திருக்குரானிலிருந்து ஏராளமான சான்றுகளை நாங்கள் வைத்து விளக்கி இருக்கிறோம். அதில் எல்லா சான்றுகளையும்
மீண்டும் பல முறை திரும்ப திரும்ப நாங்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம். எந்த ஒரு வசனத்திற்கும் அந்த வசனத்திலிருந்து நாங்கள் கொள்கின்ற கருத்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறந்து விட்டார்கள் என்பதற்கு அந்த வசனம் பொருந்தாது என்பதை சரியான முறையில் எதிர் அணியினர் எதை நிரூபிக்கவில்லை என்று நான் உறுதியாக கூறுகிறேன். ஏனென்றால் எந்த வசனத்தில் நாம் சொன்னாலும் அந்த வசனத்தினுடைய முன்ன பின்னுள்ள ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதை போட்டு சர்ச்சை செய்யறதை தவிர அந்த வசனத்துடைய உயிரை தொடர்றதே கிடையாது. இப்போ கூட ஒரு உசைர் விஷயம் சொன்னாங்க. அங்க உசைர் விஷயம் வரும்பொழுது முதல்ல விளக்கப்பட்டிருக்கு. உசைர் நபி விஷயம் அது மரணம் கிடையாது. அந்த இடத்தில் அமாத்தஹு என்பது தூக்கம் என்ற பொருள்தான் பயன்பட்டிருக்கிறது. அதற்கு உதாரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ் அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானி பாதமா அமாத்தனி என்ற இதை வைத்தோம். அதாவது தூக்கத்திற்கும் மௌத்து என்று பயன்படுவது உண்டு. அது மட்டுமில்ல, அந்த மௌத்துக்கான கரீனா என்னவென்று ஏற்கனவே இங்கு விளக்கப்பட்டிருக்கு. அங்க ஒரு நகரத்தினுடைய மீண்டும் உயிர் பெறுதல் பற்றி சொல்லப்படுகிறது. அது ஒரு அந்த தூக்கம்தான் என்பதற்கு கரீனா. அடுத்து வரக்கூடிய ஒரு நாள் அல்லது அதை விட குறைந்த நேரத்தை தான் நீங்க இருந்தீர்கள் என்ற வசனம். நீங்க இருந்தீர்கள், வாழ்ந்தீர்கள் என்பதில்லை, படுத்தீர்கள் என்பதும் கிடையாது. இருந்தீர்கள் என்பது ஒரு நாள் அல்லது குறைந்த சமயத்துல தான் நீங்க தூங்கினீங்க. ஆனா 100 வருஷம் என்பது அந்த கட்சு காட்சியினுடைய ஆத்மீக காட்சியினுடைய காலமாகும். அதாவது அவர் ஒரு நாள் அல்லது அதனுடைய சிறிது குறைந்த நேரம் தூங்கினார்கள், அதற்கான சான்று அதில் இருக்கிறதாக நிரூபித்திருக்கோம். அப்புறம் அங்க 100 வருஷம் என்பது அவருடைய அந்த தூக்கத்தின் காலம் அல்ல, மாறாக அந்த தூக்கத்தின் போது காட்டப்பட்ட கட்பு காட்சியின் நிலையாகும். கஷ்பு காட்சியின், அதாவது எந்த ஒரு ஊர் எப்பொழுது உயிர் பெறும் என்று கேட்டதற்கு அல்லாஹ் கஷ்பு காட்சி மூலமாக 100 வருடம் என்று காட்டி தருகிறான். அப்பொழுது அந்த தூங்கியது தூக்கம்தான், அது மரணம் கிடையாது என்பதற்கு கரீனாவாக உணவை பார்க்கவில்லையா, லம் யதசன்ன, உணவு கெட்டு போகவில்லை. அதாவது நீ பகலின் ஒரு நாளின் ஒரு பகுதி நேரம் மட்டும்தான் தூங்கி இருக்கின்றாய், எனவே தான் உணவு கெடவில்லை என்பது தூக்கத்தை தான் காட்டுகிறது. எல்லாம சாப்பிடாம கொள்ளாம தூங்கவே விட்டான் என்று இல்லை. இந்த வசனத்தை இங்க பொருத்தி காட்டியிருக்காங்க. இங்க அம்மரஹு என்று அல்லாஹ் சொல்லல, அமாத்தஹு என்று சொல்லப்பட்டிருக்கு. இதை பொருத்த முடியாதுங்கிற, அதாவது எந்த அளவு பொருத்தமற்ற ஒரு கருத்தை எடுத்து வைத்திருக்கார் என்பதை காட்டுக்கு சொல்றேன். இவர் பொருத்தி காட்டுற கொஞ்சமாவது ஒரு ஒற்றுமை இருக்கணும், பொருத்து இருக்கணும். இங்க அம்மரஹு என்று சொல்லல, மாறாக அமாத்தஹு தூங்க வைத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. புரியுதா? இங்க தூங்க வைத்தான் என்பது உண்மையான தூக்கம் என்றால், உண்மையான மரணம் என்று நீங்கள் பொருள் கொண்டதாயிருந்தா நீங்க நினைக்கிற மாதிரி அவனுடைய வயதே முடிஞ்சு போச்சு. அப்புறம் வயது கிடையாது. 100 வருஷங்கிற வயது நீங்க கணக்கு போட்டீங்களே, அது கிடையாது. எனவே இந்த வசனத்தை மறுக்கிறதுக்காக வேண்டி உசைரை நீங்க தூக்கினது வீணாகி விட்டது. எனவே அந்த நோக்கத்தில் உங்களுடைய நோக்கம் தோல்வி அடைந்து விட்டது, நம்முடைய நோக்கம் வெற்றி. அவர் ஈசா இறந்து விட்டார். அடுத்து அது பற்றி 2வது கேள்வி என்ன கேட்டீங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவருடைய வித்தவுட் 1000 ஆண்டுகள் அல்லாஹ்விடத்துல 2 வருஷம். இந்த 1000 ஆண்டு நீங்க படிக்கத்தானே செய்றீங்க குர்ஆன். இந்த ரப்பிகா அல்லாஹ்விடத்துல தான் 2 நாள். இந்த ஈசா 2000 ஆண்டு. இன்னும் புரியலையே. அல்லாஹ்விடத்துல 2 நாள், அதாவது அல்லாஹ்வின் பார்வையில் பார்த்தா 2 நாள் தான், 2000 வருஷம் தான். ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மனிதன்க, அல்லாஹ் கிடையாது. நீங்க எப்படி சொல்றீங்கன்னா இந்த 2000 இந்த யௌமன் இருக்குல்ல, யௌமன் இந்த இடத்துல சொல்றது அல்லாஹ்வுக்காக அந்த சொல்ல பயன்படுது.
அதாவது அல்ஃப சனத்தின் மிம்மா தவத்தூன், நீங்க எண்ணக்கூடிய 2 நாள்கள் 1000 வருடங்களை கொண்டு சொல்றீங்களா, அந்த 1000 வருடங்கள்ங்கிறது அல்லாஹ்வுக்குரியது. அந்த பொருளை ஈசா கொள்றீங்க, அசையாதுங்கிறது. அதாவது எப்படி அல்லாஹ்வுக்காக வேண்டி 2000 ஆண்டுகள் நாளுக்கு ஒத்தது, 1000 ஆண்டுகள் நாளுக்கு ஒத்துன்னு சொல்ற மாதிரி ஈசாவுடைய 1000 ஆண்டு நாளுக்கே ஒப்பங்கிறீங்க. சுருக்கமாக என்ன சொல்றீங்கன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிறிஸ்தவர்கள் நம்புவது போன்று கடவுள். எனவே அல்லாஹ்வுக்கு திருக்குரான் கூறும் விஷயம் 1000 ஆண்டுகள் ஒரு நாளுக்கு ஒத்தது என்பது ஈசாவுக்கு பொறுத்துறீங்க. அல்லாஹ் தான் காப்பாற்றணும். நாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறைவன் இல்ல, இறைவனுடைய தூதர் இறந்து விட்டார்னு சொல்லும் பொழுது நீங்க இறைவனுக்கே உரிய பண்பாக அல்லாஹ் திருக்குரான்ல சொல்லக்கூடியது ஈசாவுக்கு பொருத்துகிறீர்கள். அதாவது ஈசாவிடமும் 1000 ஆண்டுங்கிறது அல்லாஹ்வுடைய ஆண்டு போல தான், அசையமே மாற்றமே கிடையாது. அது அல்லாஹ்வுடைய அந்த பண்பை ஈசா கொடுக்குறீங்க. அல்லாஹ் தான் காப்பாற்றணும், வேற வழியே இல்லை. அப்புறம் நுத்ஃபாவால் பிறந்தாரா ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்று கேட்டார்கள். அஹ்மதியா ஜமாத்தின் கொள்கைப்படி நாங்கள் தெரிந்து கொண்ட அளவிற்கு தந்தையின்றி ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்ததாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். ஆனா அதை வைத்து இந்த வசனத்திலிருந்து ஈசாவுக்கு விதிவிலக்கு வாங்கி வானத்தில் அமர வைக்கலாம் என்று கற்பனை கொண்டிருந்தா நடக்காது. ஏன் தெரியுமா? தந்தையின்றி பிறந்தார் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்று சொன்ன இறைவன் பிறப்பு விஷயத்துல அவர் தனியா வைக்கல. இன்ன மசல ஈசா இந்தல்லாஹி கமசலி ஆதமா கலகஹு மின் துராப் சும்ம கால லஹு குன் ஃபயகுன். பிறப்பில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஆதமே போன்றவர். எனவே தந்தையின்றி பிறந்தார் என்பதனால் திருக்குர்ஆனின் சட்டத்தை விட்டு வெளியே செல்ல முடியாது. எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்காரோ அத மாதிரி தான் இந்த அல்லாஹ்விடத்தில், இந்த இடத்துல நீங்க ஈசாவுக்கு தனியா சொன்னா அங்கே நீங்க ஈசாவுக்கு இறைவனுடைய தன்மையை கொடுப்பீங்க. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்விடத்தில் ஈசாவின் நிலை பிறப்பில் ஆதமை போன்றது. அப்ப வித்தியாசம் கிடையாது. அதனால அந்த இதும் அடிபட்டு போச்சு, தவறாகி விட்டது. அதனால நீங்க திரும்ப அதை அடிபட்டு போகணும்னு சொல்லிட்டே இருப்பீங்க. அடுத்து இன்னொன்னு முதல்ல சொன்னீங்க, பர்ரன் தும்து ஹையன் வந்தீங்க. அங்க நீங்க என்ன சொன்னீங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு கட்டாய கடமை. எது கட்டாய கடமை தான்? வசியத்து. அமரணின்னு சொல்லல, அமரான சாதாரணமானது. அவசரம் கட்டாய கடமை என்னது? நோன்பு ஜக்காத்து. இவ்விரண்டு நோன்பும் ஜக்காத்தும் கட்டாய கடமையாக்கி இருக்கிறான் இறைவன். அதற்கு விளக்கத்தில் நீங்க சொன்னீங்க, அது உயிரோ மாதம் து ஹையன்கிறது மட்டும் ஷரத்து நிபந்தனை கிடையாது. பர்ரன் பிவாலிதத்தி, தாயாருக்கு பணிவிடை செய்வதும் கட்டாய கடமையாகும், அது ஷரத்தாகும். அது இருந்தா தான். உயிரோடு இருப்பதும் தாய்க்கு பணிவிடை செய்வதும் கட்டாய நிபந்தனை, அது செய்யறதுக்கு. அதன் காரணமாக இப்போ தாயார் உயிரோடு இல்லாததால் மற்ற ஒரு நிபந்தனை உயிரோடு இருத்தல் என்பது இருந்தாலும் நோன்பும் ஜக்காத்தும் தேவையில்லை நீங்க. அதாவது 2 ஷரத்து, உயிரோடு இருத்தல், தாய்க்கு பணிவிடை செய்தல், இந்த 2 நிலை இருந்தா தான் அவருக்கு நோன்பும் ஜக்காத்தும் கடமை. இப்போ தாய்ங்கிறவர் இறந்து போயிட்டாரு, அதனால இனிமே நோன்பும் வேண்டாம் ஜக்காத்தும் வேண்டாம். இனிமே உயிரோடு இருந்தாலும் நோன்பும் வேண்டாம் ஜக்காத்தும் வேண்டாம் என்பது நம்முடைய ஜனாப் பிஜே சாஹிப் அவருடைய கருத்து. இப்படி இருக்கிறப்போ அவருடைய கருத்தை வைத்து பார்க்கும் பொழுது மீண்டும் வருகிறார் ஈசா அலைஹிஸ்ஸலாம் நம்ம உலகத்துக்கு. நோன்பில்ல, நமஸ்காரம் கிடையாது, தொழுகையும் ஜக்காத்தும். அதாவது மீண்டும் இந்த உலகத்துக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருகின்ற போது ஜனாப் பிஜே சாஹிப் அவர்கள் சொன்ன மாதிரி தாய் இறந்து விட்டார், இந்த நிலை அந்த ஷர்த்து இல்லாததனால் இன்னும் அவர் உலகுக்கு வந்தா பிஜே சாஹிபின் கருத்துப்படி தொழவும் மாட்டார், ஜக்காத்து கொடுக்கவும் மாட்டார். அல்லாஹ் கட்டாய கடமையாக கூறுகிறான் தொழுகையும் ஜக்காத்தும். அதற்கு 2 நிபந்தனை, ஒன்னு உயிர் வாழ்தல், இன்னொன்று தாய்க்கு பணிவிடை செய்தல் என்று அவருடைய கருத்து. அவருடைய அந்த கருத்தின்படி பார்க்கின்ற போது தாய் இறந்து விட்டதனால் இப்பொழுது அவருக்கு ஜக்காத்தும் தொழுகையும் தேவையில்லைங்கிறாரு. அந்த அடிப்படையில் இனிமேல் அவர் உலகத்துக்கு வந்தால் தொழவும் மாட்டார், ஜக்காத்து கொடுக்கவும் மாட்டார். ஒரு நபிய தொழுகையும் ஜக்காத்தும் கட்டாயம் இல்லாதவர், தேவையில்லாதவர், செய்யாதவர் என்று ஆக்கும்படி திருக்குர்ஆனுக்கு விளக்கம் அளிப்பது
திருக்குரானுக்கு மாறு செய்வது இல்லையா? சிந்தனை செய்து பார்க்க வேண்டும், யோசனை பண்ணி சொல்ல வேண்டும். அதாவது பிஜே அவர்கள் கூறுவது போல் பொருள் கொள்வதாக இருந்தால், இனிமேல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்திற்கு வந்தால் அவர் நோன்பு தொழுகைக்கும் ஜக்காத்துக்குமாக 2 நிபந்தனையாக அல்லாஹ் சொல்லவற்றுள் தாய்க்கு பணிவிடை செய்வதல் என்பது முடியாததனால், செய்ய இயலாததனால் இனிமேல் தொழவும் வேண்டாம் ஜக்காத்தும் வேண்டாங்கிறாரு. அந்த அடிப்படையில் ஒரு நபிய தொழுகை ஜக்காத்து இல்லாதவர் ஆக்குவது அவருடைய வழக்கம். அல்லாஹ் தான் இப்படிப்பட்ட வழக்கத்தை நம்மளை காப்பானாக. எனவே இந்த கருத்து எந்த ஒரு நோக்கத்திற்காக அந்த வசனத்தை வைத்தோமோ அதனை மறுத்ததாக அவர் கருதி கொண்டு கூறி அந்த கருத்து திருக்குரானுக்கு மாற்றமானது என்பதனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறந்து விட்டார்கள் என்பது உறுதியாகி விடுகிறது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று கூறுகிறேன். இல்ல அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மதிப்பிற்குரிய சகோதரர்கள், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய இஸ்லாமை பற்றி, ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி நான் கேட்ட கேள்விக்கு விளக்கம் அளிக்கல் கூறினார்கள். யா அய்யுஹன் நாஸு இன் குன்தும் ஃபீ ரைபின் மினல் பாஸி ஃபைன்னா ஹலக்னாக்கும் மின் சுராபின் சும்மமின் நுத்ஃபத்தின் சும்மமின் அலகத்தின் இவ்வாறு சொல்லிக்கொண்டு கடைசியில் மை யுதோஃபா வமிங்கும் மையுரத்து இலா அர்தலில் உமரிலி கேலா எலோமின் பாதையில் மீ ஷயா என்று கூறியிருக்கிறார்கள். நான் என்ன கூறினேன் என்றால், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் 2000 வருட காலங்களாக வானத்தில் இருக்கிறார்கள் என்றால், 2000 வருடங்களாக வானத்தில் இருக்கிறார்கள் என்றால் இதற்கு ஒரு விதிவிலக்காக இருக்க வேண்டும். அவர் லிகைலா யாலம் வமிங்கும் மையுரத்து இலா அர்தலில் உமரி லிகைலா எலோமின் பாதையில் மீ ஷயா, இதற்கு ஒரு விலக்காக இருக்க வேண்டும். ஆனால் அவர் இதுக்கு பதில் கூறுகிறார்கள், அல்லாஹ்விடத்தில் ஒரு நாள் யௌமென் 1000 வருடத்திற்கு ஒப்பானதாக இருக்கின்றது. 1000 வருடத்திற்கு ஒப்பானதாக இருக்கின்றது அல்லாஹ்விடத்தில். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் அல்ல. ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு மனிதர். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் ஒரு நாள் 1000 வருடங்கள் என்றால் ஒத்துக்கொள்ளலாம். ஆனால் அல்லாஹ்விடத்தில் தான் ஒரு யோம் 1000 வருடங்களாக இருக்கும்போது ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் 2000 வருடங்களாக வானத்தில் இருக்கிறார்கள் என்றால் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் போய் 2 நாள் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும். நான் கேட்கின்றேன், இந்த 1000 வருடம் என்ற ஒரு நாள் ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு மட்டும் தான் பொருந்துமா? என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் எங்கே வைத்தீர்கள்? ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக இந்த ஆயத்தை நீங்கள் பொருத்த மாட்டீர்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமியில் 63 வருட காலம் வாழ்ந்து சென்றார்கள். அந்த 63 வருட காலத்தில் மனிதராக இருந்து மனிதராக வாழ்ந்து மனிதராக பார்த்தானார்கள். அவர்களுக்கே நீங்க முக்கியத்துவம் கொடுக்க மாட்டீங்க. எங்களுக்குள்ள வேதனையே ஒரு துக்கம் என்னவென்றால், ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு மனிதனுடைய இந்த தன்மைக்கு அப்பாற்பட்ட நிலைமை இருக்கின்றது என்று எடுத்து காட்டுவதற்கு, அவர் தான் ஹயாத்து நபி என்று எடுத்து காட்டுவதற்காகத்தான் இவளெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே. இந்த ஆர்வம் உங்களுக்கு ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நீங்க காட்ட மாட்டீர்கள்? அதான் எங்களுக்கு கேள்வி. இது கிறிஸ்தவர்களை மறுதலிப்பதற்காக இருக்கின்றது. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் நுத்ஃபை இல்லாமல் பிறந்ததின் காரணமாக அவர் வானத்தில் இருக்க முடியும் என்றால், ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நுத்ஃபை இல்லாமல் பிறந்ததின் காரணமாக ஏன் வானத்திற்கு போக முடியாது? இது ஒரு சான்று இல்லை, சும்மா வேடிக்கையான விஷயம். வேறொன்று, ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் கூறினான், லன் தர்லா அன்கல் யஹூது வன் நஸாரா ஹத்தா தத்தபிய மில்லத்தஹும். இந்த ஜூதர்களும் நசாராக்களும் ஒருபோதும் உம்மிடம் திருப்தி அடைய மாட்டார்கள்.
ஹத்தா தத்தபிய மில்லத்தஹும், அவர்களே நீ பின்பற்ற, அவருடைய கொள்கைகளையே ஆமோதித்து அவர்களை பின்பற்றாமல் இருப்பது வரை. கொஞ்சம் கவனமாக கேளுங்க. ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான், அவர்களிடம் கூறுகின்றான், ஜூதர்களும் யகூதர்களும் முன்னிடம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்றால் நீ அவரை பின்பற்ற வேண்டும். ஜூதர்களையும் யகூதிகளையும் மகிழ வைப்பதற்காகத்தான் நீங்கள் கூறுகிறீர்கள் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்தில் இருக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகிவிட்டார்கள் என்று. ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் அல்லாஹ் கூறுகின்றான், லன் தர்லா அன்கல் யஹூது வன் நஸாரா, ஜூதர்களுடையும் நஸாராக்களுடையும் கொள்கைகளை நீ பின்பற்றினால் அவர்கள் திருப்தி அடைவார்கள். அந்த வேலை தான் நீங்க செய்து கொண்டிருக்கிறீர்கள். அவர் கூறுகிறார்கள், உங்களுடைய குர்ஆனில் கூறப்பட்டிருக்கிற வமா யஸ்தவில் அஹ்யா வல் அம்வாத், மரணித்தவர்களும் மரணிக்காமலும் ஒரே மாதிரி அல்ல. நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கும் ஜீசஸ் கிரைஸ்ட் மரணிக்காமல் வானத்தில் இருக்கிறார்கள், அதே மூச்சில் நீங்கள் கூறுகின்றீர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிவிட்டார்கள் என்று. உங்களுடைய இந்த கூற்று கிறிஸ்தவர்களை மகிழ வைப்பதற்காக இருக்கின்றது. திருமறையில் அல்லாஹ் கூறுகின்றான், ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும், நீர் அவர்களை மகிழ வைக்க நினைக்கின்றீர் என்றால் நீ சொல்ல வேண்டும், நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கும் ஈசா நபி மரணிக்காமல் வானத்தில் இருப்பதாக நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம், நிச்சயமாக மகிழ்வார்கள் அவர்கள். அவ்வாறு சொல்லவில்லை. ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சஹாபாக்களை ஹிஜ்ரத்திற்காக ஹதீஸில் அனுப்புகிறார்கள் ஹப்ஷாவில், கிறிஸ்தவர்கள நாட்டு. என்ன சொல்லி இருக்க வேண்டும்? அங்க போய் சொல்லுங்க, நாங்கள் எல்லாம் ஒன்று, நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கும் ஜீசஸ் கிரைஸ்ட் நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம், அவர் மரணிக்கவில்லை என்று நீங்கள் கூறுகிறீர்கள், ஏற்றுக்கொள்கின்றோம். அவர் வானத்தில் இருக்கிறார்கள் கூறுகின்றீர்கள், ஏற்றுக்கொள்கின்றோம். சொல்லுங்க. என்ன சொன்னாங்க? சூரா மரியம். அவர் அங்கு போன இந்த ஹிஜ்ரத்துக்கு போன முஹாஜிரிங்களிடம் ஹபஷ அரசர் கேட்கிறார்கள், நஜாரி உங்கள்ட்ட கொள்கை என்ன ஈசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி என்று. சூரா மரியமில் இந்த ஆயத்து தான் எடுத்துரைக்கிறார். என்னது இந்த முஹாஜிரிகள் எடுத்துரைக்கிறார்கள், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமோட ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு தெரியும், இப்போ பேசின ஸ்டேட்மெண்ட், இன்னி அப்துல்லாஹி பாத்தானியல் கிதாபா அப்படியே சொல்லிக்கிட்டு வஸ்ஸலாமு அலைஹி யௌம உலித்தோ வயௌம மூதோ வயௌம உபஸு ஹய்யா என்ற சூரா மரியமின் ஆயத்து தான் எடுத்துரைக்கின்றார்களே தவிர ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களிடம் அடைக்கலம் தேடவில்லை. ஏன்? அல்லாஹ் கூறுகின்றான், வலன் தர்லா அன்கல் யஹூது வன் நஸாரா ஹத்தா தத்தபிய மில்லத்தஹும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த அபிமானம் ஏற்றுக்கொள்ளவில்லை. எம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அன்பு நேசம் பற்றுதல் இல்ல அன்புள்ள முஸ்லிம்களிடம் நான் கூற விரும்புகின்றேன், நீங்கள் ஏன் அவர்களை பின்பற்றுகின்றீர்கள்? ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தடை செய்த அந்த ஒன்றை எதற்கு நீங்கள் பின்பற்றுகின்றீர்கள்? காலை சொன்னார்கள், நான் உணர்ச்சி வசப்பட்டு பேசுகின்றேன். என்ன செய்ய? இஷ்க ரசூல் என்னை உணர்ச்சி வசப்பட செய்கின்றது. அன்புள்ள சகோதரர்களே, ஹஜ்ரத் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் தமது வருகையின் நோக்கத்திற்காக கூறுகின்றார்கள். ஏன் வருகின்றேன் என்று. வைது கால ஈசா இப்னு மரியம யா பனி இஸ்ராயீலா இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் முஸத்திகன் லிமா பைன யதைய மின தௌராத்தி வ முபஷ்ஷிரன் பிரசூலி யாதி மின் பாதி இஸ்முஹு அஹ்மத். என்னோட வருகைக்கு ரெண்டு நோக்கங்கள். ஒன்று, தௌராத்தை தஸ்தீக் செய்வதற்காக, தௌராத்தை உண்மைப்படுத்துவதற்காக, தௌராத்திற்கு மாறுபட்டதாக இல்லை. வமுபஷ்ஷிரன் பிரசூலி, நான் நன்மாராயம் கூறுவதற்காகவும் வந்திருக்கின்றேன். பிரசூலின், ஒரு ரசூலை பற்றி, யாத்தி மின் பாதி, அவர் எனக்கு பிறகு தோன்றுவார். இஸ்முஹு அஹ்மத், அவருடைய பெயர் அஹ்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாம். என் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நன்மாராயம் கூறுவதற்காக நான் வந்திருக்கின்றேன். அவர் எப்போது வருவார்கள்? மின்பாதி, எனக்கு பிறகு. பிறகு என்பதின் பொருள் மரணம் இல்லாமல் வேறு இல்லை.
ஏனென்றால் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்தில் இருக்கிறார்கள் என்றால் அவர் கடைசியில் வரும் என்று நீங்கள் நினைப்பீர்கள் அல்லவா? மிம்பாத் இஸ்மு அஹ்மத் என்பதற்கு என்ன பொருள் கொடுப்பீர்கள்? பாத் என்பதற்கு மரணம் என்றுதான் பொருள் என்பதற்கு சான்றாக திருக்குர்ஆன் ஏராளமான இடங்கள் கூறப்பட்டிருக்கின்றது. உதாரணமாக இன்னா சமேனா கிதாபன் உன்சில மின் பாதி மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறகு இறக்கப்பட்ட ஒரு கிரந்தத்தை பற்றி நாங்கள் கேட்கின்றோம், நாங்கள் கேட்டு வருகின்றோம் என்று கூறினார்கள். மூசா மின் பாதி மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறகு, அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கும் போது அல்ல, அவருக்கு பிறகு என்றால் அவர் எங்கேயோ சென்று போனதுக்கு பிறகும் அல்ல, அவருடைய வஃபாத்திற்கு பிறகு. இன்னா சமீனா கிதாபன் உன்சில மின் பாதி மூசா, மூசா நபியுடைய வஃபாத்திற்கு பிறகு இறக்கப்பட்டிருக்கும் ஒரு கிரந்தத்தை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். இந்த பாத் என்பதற்கு என்ன பொருள்? மீண்டும் அல்லாஹ் கூறுகின்றான், வலகத் ஆதைனா மூசல் கிதாப வகஃபைனா மின் பாதிஹி பிர்ருசுல். வலகத் ஆதைனா மூசல் கிதாப, நிச்சயமாக நாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் கிதாபு கொடுத்தோம். வகஃபைனா, அதற்கு பிறகு நாம் அனுப்பி கொண்டே இருந்தோம். மின் பாதிஹி, மூசாவுக்கு பிறகு, மூசா இருக்கும் போதல்ல, பூமியை விட்டு எங்கியே எங்கேயாவது சென்றதுக்கு பிறகும் அல்ல, மின் பாதி அவருடைய வஃபாத்திற்கு பிறகு பிர்ருசுலி, நபிமார்களை ரசூல்மார்களை அனுப்பி கொண்டே இருந்தோம். ஆகவே பாதி என்பதன் பொருள் மரணம் என்பதில் நிரூபிக்கப்படுகின்றது. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் மேராஜில் கூறுவதாக புகாரி பாபுல் மேராஜில் கூறப்பட்டிருக்கின்றது, இன்ன குலாமன் புஇஸ மின் பாதி, ஒரு வாலிபரை பற்றி, ஒரு குலாமை பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றேன். மா புஇஸ மின் பாதி, அவர் எனக்கு பிறகு தோன்றுவார்கள், அனுப்பப்படுவார், எனக்கு பிறகு அனுப்பப்படுவார், என்னுடைய மரணத்திற்கு பிறகு அனுப்பப்படுவார். ஆகவே ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தமது வருகையின் நோக்கமாக ரெண்டு நோக்கங்கள் கூறுகிறார்கள். ஒன்று வமுஸத்திகல் லிமா பைன யதைய மினத் தௌராத்தி வமுபஷ்ஷிரன் பிரசூலின் யாதி மின் பாதி இஸ்முஹு அஹ்மத், நான் புதிய ஒரு ஷரியத்தை கொண்டு வரவில்லை, தோராத்திற்கேற்றவாறு தோராத்திற்கு கட்டளையின்படி நான் வந்திருக்கின்றேன். மற்றொன்று இன்ஜீல் என்றால் சுவிசேஷம், பஷாரத். இன்ஜீலில் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய ஏராளமான நன்மாராயங்கள் இருக்கின்றன. யஜிதுனஹு மக்தூபன் இன்தஹும் ஃபித் தௌராத்தி வல் இன்ஜீல் الرسول النبي الأمي الذي يجدونه مكتوبا عندهم في التوراة والإنجيل. தௌராத்திலும் இன்ஜீலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மி ரசூலை பற்றி ஏராளமான நன்மாராயங்கள் இருக்கின்றன. அந்த நன்மாராயத்திற்கு ஏற்றவாறு, அந்த விசாரத்திற்கு ஏற்றவாறு வமுபஷ்ஷிரன் பிரசூலின், அந்த நன்மாராயம் கூறுவதற்காக நான் வந்திருக்கின்றேன். அவர் எப்போது தோன்றுவார்கள்? மின்பாதி, எனது மரணத்திற்கு பிறகு. ஆகவே இந்த ஆயத்தின் அடிப்படையில் நிச்சயமாக ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரணத்திருக்கிறார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதற்கு பிறகு உங்களுடைய கூற்றின் அடிப்படையில் ரசூலன் இலா பனி இஸ்ராயீல் வந்திருக்கும் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடைசியில் தோன்றுவார்கள் என்றால் இந்த ஆயத்துக்கு நீங்க என்ன அர்த்தம் கொடுப்பீர்கள்? சொல்ல வேண்டும். அப்போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்ததுக்கு பிறகு எனக்கு முன் தோன்றி இருக்கும் சொல்ல வேண்டும். நான் வந்திருக்கின்றேன், எதுக்கு வந்தேன் தெரியுமா? பஷார் செய்வது, எனக்கு முன் தோன்றி இருக்கும் முஹம்மது நபியை பற்றி பஷார் சொல்றதுக்கு நான் வந்திருக்கேன் சொல்ல வேண்டும். சொல்ல முடியாது. ஆகவே நிச்சயமா ஈசா அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் பனி இஸ்ராயீல் அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் தோன்ற மாட்டார்கள். ஏன்? அவர் வஃபாத் விட்டார்கள். அவர் வஃபாத் ஆனதற்கு பிறகு என் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோன்றினார்கள். தோன்றி ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் 600 வருடங்களுக்கு முன் சொல்லி இருக்கும் அந்த நன்மாராயம் என் மூலமாக பூர்த்தியாகப்பட்டிருக்கின்றது, நான் இதா வந்திருக்கின்றேன் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே இந்த விஷயத்திற்கும் ஏற்கனவே
பல விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், நாங்கள் பதில் சொல்லவில்லை என்று. ஆனால் ரெக்கார்டு கூறும் யார் என்ன பதில் சொல்லி இருக்கிறார்கள், யார் மறுக்கிறார்கள், யாருன்னு சொல்லவில்லை என்று மக்களுக்கு புரியும். ஆனால் நிச்சயமாக உங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்கும் நாங்கள் பதில் சொல்லித்தான் வருகின்றோம். எங்களுடைய இந்த ஆயத்துகளுக்கு விளக்கமான முறையில் குர்ஆனின் அடிப்படையில், ஹதீஸின் அடிப்படையில் உங்களால் பதில் சொல்ல இயலவில்லை. தவஃபி என்ற அந்த சொல் இன்றுபடித்தான் இருக்கின்றது. 25 இடங்களில் நான் அடிக்கடி ஏன் சொல்கிறோம் என்றால், 25 இடங்களில் 23 இடங்களிலும் தவஃபி என்பதற்கு வஃபாத்து, மரணம் 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 என்று சொல்லிக் கொண்டே இருக்கின்றோம். 2 இடங்களில் மட்டும்தான் அந்த லைலி நோம் வந்ததன் காரணமாக தூக்கம் என்ற அர்த்தம் சொல்லப்படுகின்றது. ஓர் ஆயத்தை நீங்கள் சொல்லித் தாருங்கள் குர்ஆன் கரீமில் இருந்து அல்லாஹு தவஃபி செய்திருக்கும் ஒரு பொருள் அது முழுமையாக முழுக்க எடுத்து செல்லப்பட்டிருக்கின்றது. அன்னைக்கு வானம் இன்னைக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. இனி முத்தவஃபிகா நான் உன்னை முழுக்க எடுப்பேன் எங்க வானத்திற்கு சொல்லப்பட்டிருக்கின்றது, எங்க கூறப்பட்டிருக்கின்றது. ஆகவே கொஞ்சம் நிதானமாக தக்வாவின் அடிப்படையில், ரூஹானியத்தின் அடிப்படையில், என் பெருமானார் ஸல்லல்லாஹு என்னுடைய ஏதாவது பேசு, என்னுடைய ஏதாவது சொல் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இஸ்ஸத்திற்கும் நாமூசுக்கும் எதிராக இருக்குமோ, அது யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அழைப்பதற்காக இருக்குமோ என்ற அச்சத்துடன், தக்வாவுடன், நிறை அச்சத்துடன், கஷ்யத்துல்லாவுடன் அணுக வேண்டும். சும்மா விவாதத்திற்காக இந்த அகராதி அப்படி, இந்த எதிராதி எப்படி வேண்டாங்க. இது தக்வாவின் விஷயம், என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்ஸத்தின் நாமூசின் விஷயம். இதை நீங்கள் காப்பாற்ற வேண்டும். இது மட்டும்தான் இப்போது நான் கூற விரும்புகிறேன். இப்ப நம்ம எடுத்து வச்ச கேள்விகளுக்கு சிலதுக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க. அந்த பதில்களில் ஏதாவது அர்த்தம் இருக்குதா என்பதை நான் என்னுடைய உரையை சொன்ன பிறகு நீங்க விளங்கிக்கிறவீங்க, சொல்லாமலும் கூட பலருக்கு விளங்கும். அதாவது இந்த 100 வருஷ காலம் கழிஞ்சதுனால ஏன் அவருக்கு முதுமை வரல அப்படின்னு நம்ம கேட்டோம். அதுக்கு மௌலவி அய்யூப் சாஹிப் அவர்கள் என்ன செய்யாங்க தெரியுமா, இங்க அமாத்தை என்று வந்திருக்கிறது. அமாத்தை என்பது மௌத்தை குறிக்கல, தூக்கத்தை தான் குறிக்குது. இந்த இடத்துல அமாத்தை என்பது மௌத்தை குறிக்கல, தூக்கத்தை தான் குறிக்குது அப்படின்னாங்க. நானும் அதான் சொன்னேன், முதல்லையும் சொன்னேன், நேற்று ஒருக்காவும் சுட்டி காட்டினேன். முதல்ல நாங்களும் தானங்க சொல்றோம், நீங்க அதுக்கு ஆதாரம் எடுத்துறீங்கன்னு சொல்றேன். தூங்கிட்டாருன்னா தான் முதுமை வரலன்றீங்கள, நாங்களும் அதுதான் சொல்றோம். தூங்கிட்டு மௌத்தா போயிட்டாருன்னு சொன்னாதான் அது உங்களுக்கு பாயிண்டா இருக்கும். மௌத்தா போயிட்டாரு அதனால முதுமை வரல, பிறகு எல்லாம் எழுப்புனா அதே மாதிரி எழுப்புனாங்களாம். தூக்கத்துல இருந்ததுனால தூக்கத்துல முதுமை வருமா வராதா? தூங்குனா ஒருத்தருக்கு முதுமை வராதா? ஒரு மாசம் தூங்குறாரு ஒரு பேச்சுக்குன்னு வச்சுக்கிறோமே, ஒரு மாசத்துல முதுமை அவருக்கு வராதா? செத்தா வராது. அதனால தூங்கி விட்டார்கள் தான் அதுக்கு அர்த்தம்னு சொன்னீங்க. நாங்களும் அதுதாங்க முதல்லையும் சொன்னோம், நேற்றும் சொன்னோம், இன்னைக்கு காலையிலையும் சொன்னோம், இப்பவும் சொன்னோம். திரும்பவும் நீங்க என்ன செய்யுங்க, நாங்க என்னமோ அதை மௌத்துண்டு அர்த்தம் செய்யற மாதிரியும் அந்த இடத்துல தூக்கணும் தான் அர்த்தம் கொடுக்கணுங்கிற மாதிரியும் திருப்புறீங்க. அது நாங்க சொல்லவே இல்லை, சொல்லலேன்னு வேற சொல்லியிருக்கிறேன். உமர் சாப் அவர்கள் அப்படி சொல்லி இப்படி நாங்க சொல்லலைங்க, ஏங்க எங்களுக்கு ஆதரவு எடுத்துறீங்கன்னு சொன்னேன். அதுக்கு பிறகு நீங்க திரும்ப என்ன செய்றீங்க, அமாத்தக்குரிய அகையானா பாதாமா அமாத்தனாண்டு திரும்ப மௌத்துக்கு அந்த இடத்துல அந்த அர்த்தம் இல்லைங்கிறீங்க. அதைத்தான் நாங்க சொல்றோம், மௌத்துக்கு அந்த அர்த்தம் இல்ல, தூக்கம் தான் அர்த்தம். 100 வருஷம் தூங்குனா முதுமை வருமா வராதா பாயிண்ட திரும்பவும் இல்லாத வலுப்படுத்தி இருக்கிறீங்க. அடுத்தது கேக்குறாங்க, அதாவது அல்லாஹ் சொல்றானா ஒரு நாள் இருந்தீர்கள் தான் அல்லாஹ் சொன்னானா, ஒரு நாள் இருந்தீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொன்னாண்டு. அல்லாஹ் ஒரு நாள் இருந்தீர்கள் சொல்லல, அவர் தான் ஒரு நாள் இருந்தாண்டாரு. அல்லாஹ் வழங்கிடணும். அல்லாஹ் கேட்கத்தான் செய்யறான், கம் லபிஸ்த. அல்லாவே அவரை பார்த்து ஒரு நாள் இருந்தீர்கள் முன்னிலையா சொன்னாரு.
ஒரு நாள் இருந்தீர்கள் அல்லாஹ் சொன்னா, ஒரு நாள் தான் அவர் உண்மையில் இருந்திருக்காருனாங்க. அவ ஒரு நாள் இருந்தீர்கள் அல்லாஹ் சொல்லல. நல்லா கவனிங்க. அல்லாஹ் கேட்கிறான், கம் லபிஸ்த, எவ்வளவு நாள் இருந்தாய்? கேள்வி அல்லாஹ்வுடையது. பதில் அவர் சொல்றார், லபிஸ்து, நான் இருந்தேன். அவராக்கு தப்பா பதில் சொல்றாரு. லபிஸ்து யௌமன் அவ் பஅத யௌமின், ஒரு நாளோ அல்லது ஒரு நாளில் பகுதியோ நான் இருந்தேன் அவர் சொல்றாரு. அல்லாஹ் அதை மறுக்கிறான். பல் மறுப்புக்கு உள்ளது கிடையாது. நீ சொல்றது சரி இல்ல. லபிஸ்த மியதாமின், 100 வருஷமாக நீ இருந்திருக்கிற அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ் ஒரு நாள் இருந்தான்னு சொல்லல, அவர்தான் ஒரு நாள் இருந்தேன்டாரு. இல்ல நீ 100 வருஷம் இருந்தாயின்னு அல்லாஹ் சொல்றான். இத அவங்க எப்படி சொல்றாங்க, கொண்டு வராங்க தெரியுமா? திருப்புறாங்க பாருங்க. சுப்ஹானல்லாஹ். தங்களுக்கு சொன்னது தவறுண்டா ஒப்புக்கொள்றதை விட்டுவிட்டு, இது கஷ்பு, ஆத்மீகமான கஷ்பா இதுக்கு பேர். இந்த 100 வருஷங்கிறது ஆத்மீகமான கஷ்பு காட்சி காட்டப்பட்டதான். அதைத்தான் இங்க சொல்றானா. இத என்ன சொல்ற எனக்கு விளங்கல. என்னன்னு கேளுங்க. அல்லாஹ் கேட்டான்ல, கம் லபிஸ்தன்னு தான் கேட்டான். ஆத்மீக காட்சியை பத்தி கேட்கல. நீ எவ்வளவு நேரம் இப்படி கடந்த அப்படின்னு கேட்கிறான். அதுக்குத்தான் அவர் பதில் சொல்றாரு. கம் லபிஸ்தன்னு கேட்டது அவர் இருந்த நாளை பத்தி தான். அவர் சொன்ன பதிலும் அந்த நாளை பத்தி தான். அல்லாஹ் பல்ங்கிறான், இல்லங்கிறான். நீ ஒரு நாள்ங்கிறிய, ஒரு நாள் இல்ல, அது ஆத்மீகமாப்ப இல்ல. தங்கினதை பத்தி எவ்வளவு நாள் இதே மாதிரி கிடந்திருக்கேன்னு தான் கேட்கிறான். அதுக்கு பதில் சொல்றான் அல்லாஹ், இல்ல 100 வருஷம் அப்படின்னு. அதனால இது ஆத்மீகம்னா ஒரு நாள் அவர் சொன்னது ஆத்மீகமா? ஆத்மீகமா எவ்வளவு நாள் இருந்தேன்னு அல்லாஹ் கேட்டானா? ஆத்மீகமா இருந்தா தான் தெரியுமே. நான் கேட்கிறேன், ஆத்மீகமான ஒரு இது அவருக்கு நடந்திருந்தா அவருக்கே தெரியுமாங்க. அவருக்கு தான் ஆத்மீக காட்சி கிடைச்சி. ஆத்மீகமா 100 வருஷம் தான் சொல்லிட்டு போறாரு. ஒன்றும் தெரியாத நிலையில் இருந்தா தான் அவருக்கு விட தெரியாது. ஒரு ஆத்மீகன்னு வச்சுக்கிருவோம். ஆத்மீகத்தை தான் சொன்னார்னா அவர் என்ன செய்வாரு? நான் சாதாரண நிலையில் ஒரு நாளும் ஆத்மீகமாக 100 வருஷமும் இருந்தேன் இருப்பாரு. அப்படி அவர் சொல்லல. மாறா என்ன சொல்றான்? அதுல நல்லா கவனிக்கணும். இந்த பல்ங்கிறது முக்கியமான வார்த்தை அரபு டிக்ஷனரியில, அரபு அகராதியில. பல்ங்கிறது முந்தி சொன்ன தவிர மறுத்து இது தப்பு, இதான் சரின்னு காட்டுறதுக்கு வரக்கூடியது. அப்ப யௌமன் அவ் பஅத யௌமின் அவர் சொல்றாரு, ஒரு நாள் கொஞ்ச நாள் இருந்தேன். பல் கிடையாது, மாறாக லபிஸ்த மேதாமின், 100 வருஷம். அப்புறம் இந்த ஆத்மீகத்துக்கு ஒரு ஆதாரம் ஒண்ணு காட்டினாங்க. வழக்கம் போலவே, என்ன வழக்கம் போல? பாதி விட்டுருவாங்கல்ல, அந்த மாதிரியான வழக்கம் போலவே ஒரு ஆதாரம் காட்டினாங்க. உன்னுடைய நாயத்தை டவுக்கல்லதி மர்ராலா கரியத்தின், அதுல அல்லாஹ் பார்க்க சொன்னா, உன்னொரு இலா தாமிக்க ஓ ஷராபிக்க லம்யத்த சன்னக, நீ கொண்டு வந்த சாப்பாட்டை பாரு, இந்த குடிக்கிறதுக்கு வச்சு இந்த தண்ணியை பாரு, கெட்டு போகல. அப்ப என்ன விளங்குது? ஒரு நாள் தான் விளங்கலாம். இதுதான் ஆத்மீகத்துக்கு உரிய பாயிண்ட். சரி, நீங்க பாருங்க. அதுக்கு அடுத்து எல்லாம் சொல்றான், உன் சோத்தையும் தண்ணீரையும் பாருப்பா, கெட்டு போகல. ஒன்னுர் இலா ஹிமாரிக்க, நீ ஏறி வந்திய ஒரு கழுதை, அதை பாரு அப்படிங்கிறான். ஒளி நஜ அலக்க ஆயத்தல் இன்னாஸ், உன்னை இந்த உலகத்திற்கு ஒரு அத்தாட்சியா, அந்த ஆத்மீக காட்சினா ஒரு அத்தாட்சியா, ஒரு அத்தாட்சியாக உன்னை உலகத்திற்கு ஆக்குவதற்கு நம்ம இப்படி செய்யறோம். ஒன்னுர் இலல் இலாமி, இந்த கழுதையின் எலும்புகளை பார். எலும்பா போச்சுன்னு அர்த்தம். ஹக்கி மண்ணா போய் எலும்பா போச்சு. ஒன்னுர் இலல் இலாமி, இந்த எலும்புகளை பார். கைஃப நுன்சிசுஹா சும்ம நக்சுஹா லஹ்மா பலம்மா தபய்யன லஹு கால அலமு அன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். அப்பதான் வருது. என்ன சொல்றாரு? இதுக்கு சதையை நம்ம போர்த்துக்கிறோம், இறைச்சியை கொண்டு போய் போத்துறோம். அந்த எலும்புக்கு எலும்பா கிடக்கு பாரு, இதுல இறைச்சியை நான் எப்படி கொண்டாந்து போத்துறேன்னு பாரு. இது அவருக்கு தெரிஞ்சவனதான். அல்லாஹ்வுக்கு எல்லா சக்தியும் இருக்குது. நம்ம எது நடக்கும் உலகத்துல சாதாரண நடக்கும் நினைக்கிறோமோ அதுதான் முடியும் இல்ல, அதுக்கு மேம்பட்ட சக்தி அல்லாஹ்வுக்கு இருக்குது. நினைச்சான்னு சொன்னா அவன் எந்த ஒரு